கல்லடி பட்டாலும் கண்ணடி படக்கூடாதுன்னு சொல்லுவாங்க ஒரு பழமொழியில. அதாவது கண் திருஷ்டி படக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. நம்ம வீடுகள்ல எல்லாம் பாத்தீங்கன்னா, எங்க வீட்லயா இருக்கட்டும், பார்த்துட்டு இருக்க உங்க வீட்லயா இருக்கட்டும், கண் திருஷ்டி கோளாறுக்காக நிறைய அந்த பரிகாரங்கள்லாம் செய்வாங்க. வழிமுறைகள்லாம் பண்ணுவாங்க வீட்லயே. தேங்காய் சுத்தி போட்டு உடைக்கிறது, பூசணிக்காயை சுத்தி போட்டு உடைக்கிறது, எலுமிச்சம்பழம், கல்லுப்பு, அப்புறம் அந்த வத்தல், இந்த மாதிரி ஏகப்பட்ட முறைகள்ல திருஷ்டியை கழிப்பாங்கங்க. இதெல்லாம் எதுக்குங்க பண்றீங்க? இந்த காலத்துலயும் இதெல்லாம் நம்பிக்கிட்டு இருக்கீங்களா? உண்மையிலேயே இந்த கண் திருஷ்டி கோளாறுன்னு ஒன்று இருக்குதா? அது இருக்கிறதுக்கு உண்டான எதனா அறிகுறி இருக்குதாங்கிற மாதிரி தான் இப்போ இருக்கிற 2K கிட்ஸ், அதாவது 2. இன்க்ளூடு 90s கிட்ஸுக்குமே நிறைய பேருக்கு இதுலலாம் பெருசாக அபிப்பிராயம் இருக்காதுங்க. ஆனால் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ஸ்டோரியில் கண் திருஷ்டிக்காக ஒரு விளக்குங்க, ஒரு பழங்காலத்து விளக்கு. அதில் வெண்கல விளக்கு தான். வெண்கல விளக்குல எண்ணெயை ஊற்றி வச்சு திரியை போட்டு கண் திருஷ்டி கோளாறு வராமல் இருக்கிறதுக்காக வீட்டோட வாசலில் அந்த விளக்கை வைப்பாங்களாம். அஸ் யூஸ்வல் நம்மள மாதிரியே ஒரு கேரக்டர் அந்த வீட்டில் இருக்கும் இல்லையா? ஏய், இன்னுமா அதெல்லாம் நம்பிக்கிட்டு இருக்கீங்க? விளக்குல எண்ணெயை ஊற்றி திரியை போட்டு வீட்டுக்கு முன்னாடி விநாயகர் கோயில் மாதிரி சின்னதாக வச்சு அதில் கண்ணாடி பாக்ஸுக்குள்ளே வச்சா இது சரியாயிருமா? கண் திருஷ்டி கோளாறு வராதா? அதையும் பார்த்து கண்ணு வச்சுட்டு தான் போவாங்க. என்னடா இது புதுசாக இருக்கேன்னு சொல்லிட்டு கண்ணு வச்சுட்டு தான் போவாங்கன்னு சொல்லிட்டு ஸ்னேகாங்கிற பொண்ணு அவங்களோட வாழ்க்கையில் கொஞ்சம் கொஞ்சமாக அமானுஷ்யங்கள் வர 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 அவங்களுக்கு அந்த விளக்கு மேலே நம்பிக்கை வருதுங்க. அதை பற்றின ஒரு ஸ்டோரியை தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ரொம்பவே த்ரில்லிங்காக இருக்கும், அதே நேரத்தில் செம்ம ட்விஸ்ட் ஒன்று இருக்குதுங்க உள்ள. செம்மையாக இருக்கும் இந்த ஸ்டோரி. வாங்க ஸ்டோரிக்குள்ளே போகலாம். வெல்கம் டு அவர் ஷோ டெவில்ஸ் கிச்சன். ஹலோ கோஸ்டீஸ், நான் உங்களோட பிரபாகரன். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ஸ்டோரியை எனக்கு அனுப்பின பொண்ணு பேர் ஸ்னேகாங்க. அவங்க சென்னையில் இருக்கிறாங்க. சென்னையில் வியாசர்பாடிங்கிற ஏரியாவில், அங்கே வியாசர்பாடிக்கு பக்கத்தில் இருக்கிற ஒரு ஏரியாவில் இருக்கிறாங்க. அவங்களோட பூர்வீகன்னு பார்த்தீங்கன்னா தஞ்சாவூர் பக்கத்தில் இருக்கிற ஒரு பசுமையான கிராமம் தான் அவங்களோட பூர்வீகம். ஸ்னேகா வீட்டில் அவங்க ஒரு கூட்டு குடும்பம் தான். அவங்களோட வீடு ஒரு இண்டிவிஜுவல் பங்களாம்னே சொல்லாமுங்க. ஸ்னேகாவோட வீட்டில் ஸ்னேகா, அவங்களோட மாமா, அத்தை, அவங்களோட அம்மா, இவங்க எல்லாருமே இருக்கிறாங்க. கூட்டு குடும்பமாக தான் இருக்கிறாங்க. நம்ம இந்த ஈசிஆர் சைட்லலாம் நிறைய படங்கள் எல்லாம் பார்த்துருப்பீங்க. அந்த மாதிரி ஒரு ரெசார்ட் மாதிரியான வீடு தான் அவங்க வீடு. நல்லா வெல் செட்டில்டான ஃபேமிலிங்க. ஸ்னேகாவோட அம்மா பேரு சித்ரா, அவங்களோட ஹஸ்பண்ட் ஃபாரின்ல வேலை பார்க்குறாரு. ஸ்னேகாவோட மாமா பாண்டிச்செல்வம், அவரோட மனைவி செல்வி, இவங்க 2 பேருமே அவங்க வீட்டில தான், எல்லாரும் கூட்டு குடும்பமாக தான் இருக்கிறாங்க. இவங்களோட பையனும் ஸ்னேகாவோட அப்பா கூட தான் அதே கம்பெனில ஃபாரின்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறாருங்க. ஸ்னேகாவோட மாமா பாண்டிச்செல்வம் இருக்கார் இல்லையா, அவர் எல்லாரும் சுருக்கி பாண்டின்னு தான் கூப்பிடுவாங்க. பாண்டி ஒரு இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட் வச்சு, அதாவது இண்டஸ்ட்ரியல் எஸ்டேட்ஸ் எல்லாம் இருக்கும் இல்லையா, அவங்க கூடலாம் டைஅப்ல ஒரு பெரிய பிஸ்னஸ் மேனாக இருக்கிறாருங்க. பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கிறாரு. அவங்களோட வைஃப் செல்வி ஹவுஸ் ஒய்ஃப் தான். ஸ்னேகாவோட அம்மா சித்ரா, அவங்களுமே ஹவுஸ் ஒய்ஃப் தாங்க. ஆனால் அவங்களோட இந்த இங்க இருக்கிற பிசினஸ் எல்லாம் வீட்டுல இருந்தே பாத்துக்கிற ஒரு ஹவுஸ் ஒய்ஃப். ஸ்னேகா ஆர்கிடெக்டுக்கு படிச்சுட்டு இருக்கிற ஒரு மாடர்ன் கேர்ள்னு சொல்லலாங்க. மாடர்ன் கேர்ள்னு என்ன மீனிங்ல சொல்றேன்னா, அவங்களுக்கு இந்த பேய், பிசாசு, பில்லி, சூனியம், அப்புறம் இந்த இவங்கள மாதிரி கண் திருஷ்டி கோளாறு, வீட்டில் வெளியே போகும்போது தண்ணி குடிச்சிட்டு போகணும், காலில் இடிச்சிருச்சுன்னா, பூனை குறுக்கால போனுச்சுன்னா மறுபடியும் உட்காந்துட்டு ஒரு அரை மணி நேரம் கழிச்சு தான் போகணும். புது வண்டி வாங்கினா அதில் எலுமிச்சம்பழத்தை வச்சு நசுக்கணும். வீட்டுக்குள்ளே எங்கேயும் போயிட்டு எதனா ஒரு கூட்டமான இடத்துக்கு போயிட்டு வீட்டுக்கு வரோன்னா சூடம் சுற்றி போடணும். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் அறவே பிடிக்காத, இவங்க குடும்பத்துக்கும் இவங்களுக்கும் சம்மந்தமே இல்லாத ஒரு பொண்ணுங்க. சிம்பிளாக சொல்லணும்னா அவங்க சாமி கும்பிடுவாங்க, ஆனால் சாமி கும்பிடுற ஒரு ஏத்திஸ்ட். ஸ்னேகாவோட குடும்பம் அப்படியே ஸ்னேகாவுக்கு ஆப்போசிட்டுங்க. அவங்க மாமாவாக இருக்கட்டும், அத்தையாக இருக்கட்டும், ஸ்னேகாவோட அம்மாவாக இருக்கட்டும், இவங்க 3 பேருமே வீட்டில் எப்பயுமே சாமி கும்பிட்றது, ரொம்ப தெய்வீக கடாட்சமாக வீட்டை வச்சுக்கிறது. அவங்க அம்மா, அதாவது ஸ்னேகாவோட அம்மா இருக்காங்க இல்லையா, அவங்களோட அம்மா, ஸ்னேகாவோட பாட்டி பேர் தாயம்மா. அவங்க இறந்துட்டாங்க. அவங்களோட ஃபோட்டோ அவங்க ஹாலில் பெருசாக மாட்டி வச்சுருப்பாங்களாங்க. ஃப்ரேம் போட்டு அவங்களுக்கு லைட்லாம் வச்சு ரொம்ப சூப்பராக அலங்கரித்து வச்சுருப்பாங்களாம். நம்ம இந்த படத்துலலாம் பார்த்துருப்போம், பூ கையில் வச்சுக்கிட்டு தூக்கி போடுவாங்க இல்லையா, என்ட்ரியில் ப்ரொடக்ஷனோட இதுக்கு வரும் இல்லையா, அந்த மாதிரியான ஒரு செட்டப்பில் தான் அவங்க வீட்டில் அவங்களோட பாட்டியை வச்சுருப்பாங்களாம். ஏன்னா இவங்க ஒரு பழங்காலத்து குடும்பங்க.
தஞ்சாவூருக்கு பக்கத்தில் இருக்கிற கிராமத்தில் வசிச்சுட்டு வந்தாங்கன்னு சொன்னேன் இல்லையா? அப்போத்துலேருந்தே இவங்களுக்குன்னு சொல்லிட்டு நிறைய பழக்க வழக்கங்கள்லாம் இருக்குதுங்க. காலையில் எந்திரிச்ச உடனேயுமே 6:30 மணிக்கெலாம் எந்திரிச்சிடணுமா. அவங்கலாம் 4:30 மணிக்கெலாம் பிரம்ம முகூர்த்தம் அந்த மாதிரிலாம் பார்த்து எந்திரிப்பாங்களாம். ஆனால் ஸ்னேகா மட்டும் எக்செப்ஷனல். ஏன்னா அவங்க அதுலலாம் உடன்பாடு இல்லை, அதில் அவங்களுக்கு விருப்பம் இல்லாத காரணத்தினால அவங்க விட்டுருவாங்களாம். மற்றபடி அவங்க வீட்டில் எல்லாருமே 4:30க்கெலாம் எந்திரிச்சு சாமி கும்பிட்ற கேங்காங்க. டெய்லி எந்திரிச்சதுக்கு அப்புறமா ஒரு 6:30 7க்குள்ள இவங்க சாப்பாடுலாம் சாப்பிட்றணுமா. அதுக்குள்ள ஸ்னேகாவுமே எந்திரிச்சணுமா, இல்லை எழுப்பி விட்டுருவாங்களாங்க. எழுப்பி விட்டதுக்கு அப்புறமா எல்லாரும் ஃப்ரெஷ் அப் ஆகிட்டு சாமி கும்பிட்டுட்டு நேராக தாயம்மா வந்து அவங்களோட பாட்டி ஃபோட்டோ இருக்கு இல்லையா, அவங்க பாட்டி ஃபோட்டோக்கு முன்னாடி நின்று சாமி கும்பிட்டுட்டு டைனிங் டேபிளில் இவங்க அத்தை மாமா இவங்க அம்மா ஸ்னேகா எல்லாருமே உட்கார்ந்ததுக்கு அப்புறமா சாப்பிட்றதுக்கு முன்னாடி ஒரு 5 நிமிஷம் ப்ரே பண்ணுவாங்களாங்க. என்ன பண்றாங்கிறதெல்லாம் இவங்களுக்கு தெரியாதான். அப்பயுமே இவங்க தூங்கி தான் வழிவாங்களாங்க. சாமி கும்பிட்டுட்டு சாப்பாட்டில் கை வைக்கிறதுக்கு முன்னாடியே முந்தின நாள் நைட்டு எதனா அசம்பாவிதமான கனவுகள், இல்லை கெட்ட சகுனங்கள், இல்லை எதனா ஒரு மாதிரி ரத்தக்கரைய அந்த மாதிரியான ஒரு அமானுஷ்யமான கனவுகள் எதனா வந்திருக்குதான்னு சொல்லிட்டு ஷேர் பண்ண சொல்லுவாராம் அவங்க மாமா. இப்போ நமக்கெல்லாம் பொதுவாகவே கனவு வருதுன்னு வச்சுக்கோங்களேன், காலையில் எந்திரிக்கிறதுக்குள்ள மறந்துடுவோம். அப்படி காலையில் எந்திரிக்கிற வரைக்கும் ஞாபகத்தில் இருந்தா கூட ஒருத்தவங்க கிட்ட ஷேர் பண்ணும்போது மறந்துடும். ஆனால் அந்த கனவோட இம்பாக்ட் நமக்குள்ள இருக்கும். திடீர்னு நமக்கு அது நடக்கும்போது தான் அதை தேஜாவுன்னு சொல்லுவோம். இது அவங்களோட குடும்ப வழக்கப்படி எதனா கெட்ட கனவு கெட்ட சகுனம் எதனா ஒன்று நடந்துருந்துச்சுன்னா அடுத்த நாள் சாப்பிடும்போது காலையிலேயே அதை ஷேர் பண்ணணுங்கிறது ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்னே சொல்லலாங்க. ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ங்கிறது ஸ்னேகாவுக்கு மட்டும்தான், அவங்க குடும்பத்துக்கு அது பழக்க வழக்கம். எதனால அப்படிங்கிறது ஸ்னேகாவுக்கு தெரியலைங்க. ஸ்னேகாவோட குடும்பத்துக்கு இன்னொரு முக்கியமான பழக்க வழக்கம் இருக்குதுங்க. என்னன்னா, இவங்க கிட்ட ஒரு வெண்கல விளக்கு இருக்குமா. அந்த விளக்குல எப்பயுமே எண்ணெய் இருந்துகிட்டே இருக்கும், எப்பயுமே அது எரிஞ்சுக்கிட்டே தான் இருக்குமாங்க. நம்ம ஒரு பெரிய வீடு வச்சுக்கோங்களேன், அந்த பெரிய வீட்டுக்கு வெளியே எப்பயுமே விநாயகர் கோயில் மாதிரி குட்டியா வச்சிருப்பாங்க. நீங்க உங்க ஏரியாலே பார்த்துருப்பீங்க. அதே மாதிரி ஸ்னேகாவோட வீட்டுக்கு வெளியே விநாயகர் கோயில் மாதிரியே ஒரு கோயில் இருக்குமா. ஆனால் அங்க விநாயகர் இருக்க மாட்டார். ஒரு விளக்கு இருக்கும், ஒரு கண்ணாடி பாக்ஸ் மாதிரி வச்சு அதுக்குள்ள விளக்க வந்து பொருத்தி வச்சிருப்பாங்களாம். அதை அணையவே விட மாட்டாங்களாங்க. நம்ம வீட்டிலலாம் வந்துட்டு இப்போ ஒரு செல்லப்பிராணி வச்சிருக்கோம், ஒரு டாக் வச்சிருக்கோம்னு வச்சுக்கோங்களேன், வெளியே எங்கேயாச்சும் போறோம்னா அதுங்களை கூட்டு போக முடியாத பட்சத்தில் ஒன்று வெளியே எங்கேயும் கிணல்ல விடுவோம், இல்லைனா அதை பார்த்துக்கிறதுக்காகவே வீட்டிலேருந்து யாராச்சும் ஒருத்தரை வர வைப்போம், இல்லை பக்கத்து வீட்டில் இல்லை யாராச்சும் ஒருத்தரை அதுக்காகவே நம்ம போடுவோம் இல்லையா. அந்த மாதிரி இந்த விளக்கை அணைய விடாமல் இருக்கிறதுக்கு, அதான் அந்த விளக்கை பார்த்துக்கிறதுக்குன்னு இவங்க வீட்டிலேருந்து எங்கேயும் டூருக்கோ இல்லை வெளியே எங்கேயும் பிஸ்னஸ் வேலையாக போயிட்டா கூட அந்த விளக்கை பார்த்துக்கிறதுக்காகவே வேலையாட்கள் 2 பேர் இருப்பாங்களாங்க. ஸ்னேகாக்கு என்னதான் அந்த பழக்க வழக்கங்கள்ல நம்பிக்கை இல்லைனாலும் வீட்டோட கட்டாயத்தினாலையும் வேற வழியே இல்லாமல் இவங்களும் அவங்க கூட சேர்ந்து அந்த பழக்க வழக்கங்கள் அந்த முறைகள் எல்லாம் வந்து பின்பற்றுவாங்களாங்க. வேண்டா வெறுப்பா. ஒரு நாள் காலேஜுக்கு போயிட்டு வந்துட்டு செம்ம டயர்டில் படுத்து தூங்கிடுறாங்க ஸ்னேகா. நைட்டு ஒரு 8-8:30க்கு ஸ்னேகாவோட அம்மா சித்ரா அவங்கள எழுப்பி சிக்கன் குழம்பும் இட்லியும் கொடுத்து சாப்பிட விட்டுருக்குறாங்க. அவங்க தூக்கத்திலேயே சாப்பிட்டுட்டு நல்லா படுத்து தூங்கிட்டாங்களாங்க. எப்போ எந்திரிச்சாங்க, எப்போ சாப்பிட்டாங்க, படுத்தாங்கங்கிறது கூட ஞாபகமே இல்லாத அளவுக்கு செம்ம டயர்டில் இருந்திருக்கிறாங்க. படுத்தும் தூங்கிடுறாங்க. ஸ்னேகாவுக்கு தனியாக ஒரு ரூம், அவங்க அம்மாவுக்கு தனியாக ஒரு ரூம், அவங்க மாமாவும் அத்தையும் தனியாக ஒரு ரூம். மொத்தம் ஸ்னேகா வீட்டில் 4 பெட்ரூம் இருக்கிற ஒரு பங்களா. அதில் ஸ்னேகா மட்டும் தனியாக படுத்து தூங்கிட்டு இருக்கும்போது நைட்டு ஒரு 2:30 மணி இருக்குமாங்க. ஸ்னேகாவுக்கு கெட்ட கெட்ட கனவா வந்திருக்குதுங்க. யாரோ ஒருத்தர் அவங்கள பின்தொடர்ற மாதிரியும் அவங்க கிட்ட ஏதோ ஒன்று கன்வே பண்ண போற மாதிரியும், ஏதோ ஒன்று கன்வே பண்றதுக்கு வராங்க. ஆனால் இவங்களுக்கு எதுவுமே புரியலை. இவங்க அதை பார்த்துட்டு பயப்பட மாட்டாங்க. ஏய் யார் நீ, சும்மா என் பின்னாடியே வராத, போன்னு சொல்லிட்டு விரட்டி விடுறாங்க. ஒரு கட்டத்துக்கு மேல அவங்கள பின்தொடர்ற அந்த உருவம், ஒரு வெள்ளை உருவம் நார்மலா பேசிட்டு இருந்தது கத்த ஆரம்பிக்குதுங்க. இந்த மாதிரியான குரலை ஸ்னேகா கேட்டதே கிடையாது. கனவுலையும் சரி நேர்லையும் சரி இந்த மாதிரி ஒரு குரலை ஸ்னேகா கேட்டதே கிடையாது. பதறி அடிச்சு எந்திரிச்சப்பதான் ஸ்னேகாக்கு இது கனவுங்கிறது தெரிய வருது. அவங்க வீட்டில் நிறைய ஆன்டிக் பீஸ் தான் இருக்குமாங்க. அவங்க பழங்காலத்து ஃபேமிலின்னு சொன்னேன் இல்லையா, அவங்க வீட்டில் காலங்காலமாக ரிப்பேர் பண்ணி கரெக்டாக பொக்கிஷ மாதிரி பாதுகாத்துட்டு வர நிறைய விஷயங்கள்ல அந்த வால் கிளாக்கும் ஒன்றாங்க. அந்த வால் கிளாக்ல இருந்து ஒரு சத்தங்க. இந்த சத்தமே இவங்களுக்கு எப்படி இருக்குன்னா ஒரு மாதிரி நெஞ்சை பதவதைக்கிற மாதிரி இருக்குன்னு சொல்லுவாங்க. பொதுவாகவே தனியாக நம்ம ஒரு பெட்ரூம் இருக்குது, நமக்குன்னு ஒரு பெட்ரூம் இருக்குது, அதில் படுத்துக்கிட்டு தான் இதை பார்ப்பீங்கன்னு நினைக்கிறேன். அப்படி பார்த்துட்டு இருக்கும்போது நம்மளை அறியாமலே ஒரு உடம்புலாம் சிலிர்க்கும், திடீர்னு உடம்புலாம் ஜில்லுன்னு ஆகும். அப்பன்னு பார்த்து நம்ம வாட்டர் கேனில் பார்த்தா தண்ணி இருக்காது. அதே மாதிரி தாங்க இவங்களுக்கும் எந்திரிச்சு அந்த கனவுலேருந்து வந்த அதிர்ச்சியிலேருந்தே வெளியே வரல. அட்மாஸ்பியரே எப்படி இருக்குன்னா ஒரு மாதிரி மயான அமைதியாக இருக்குது. ஏசி வேற நல்லா ரொம்ப அதிகமாக வச்சுருக்கிறாங்க, செம்ம ஜில்லுன்னு இருக்குது. அதனாலேயே என்னன்னு தெரியல, உங்கள் கை கால்லாம் உதற ஆரம்பிக்குது. இந்த மாதிரி ஒரு ஃபீல்
ஸ்னேகாக்கு வாழ்க்கையில் வந்ததே கிடையாது. ஃபார் த ஃபஸ்ட் டைமாக அவங்க இதை ஃபீல் பண்ணுறாங்க. டைம் பார்க்குறாங்க, 2:35 ஆகுது. சரி, அந்த வால் கிளாக் ஆடுற சத்தமே உங்களுக்கு வந்து ஒரு மாதிரி டிஸ்டர்பன்ஸ் ஆகுது. தண்ணி தாங்க எடுக்குதுன்னு சொல்லிட்டு பக்கத்தில் வாட்டர் கேனை பார்த்தா தண்ணி இல்லைங்க. இவங்க வீட்டில் மேலே ஒரு போர்ஷன் இருக்கும், கீழே ஒரு போர்ஷன் இருக்கும். ஒரு டியூப்ளெக்ஸ் ஹோம் தாங்க. அப்படி இருக்க அந்த டியூப்ளெக்ஸ் ஹோமில் இவங்க அந்த படிக்கட்டில் இறங்கி வராங்க. மேலே வந்து வாட்டர் கேன் வச்சுருப்பாங்களாங்க, கீழே பியூரிஃபையர் இருக்குமா. மேலே அந்த வாட்டர் கேனில் தண்ணி இல்லை. இவங்க உச்சி கொட்டிட்டு மேலேருந்து கீழே வராங்க 2:30 மணிக்கு, 2:35க்கு மேலேருந்து அந்த டியூப்ளெக்ஸ் ஹோமில் ஸ்டெப்ஸில் இறங்கி வராங்க. அந்த ஸ்டெப்ஸில் நடந்து வரும்போது அந்த நடந்து வர சத்தமே பயங்கரமாக கேட்குதுன்னா அந்த வீடு எந்த அளவுக்கு அமைதியாக இருக்கும். அவ்வளோ அமைதியான வீட்டில் மேலேருந்து நடந்து வராங்க. கண் அப்படியே தேய்ச்சிக்கிட்டே வரும்போது ஒரு சோஃபா இருக்குது. அவங்களோட ஹால் எப்படி இருக்குன்னா, ஒரு சோஃபா, பெரிய சோஃபா இருக்கும். சோஃபாவுக்கு ஆப்போசிட்லேயே தாயம்மா அவங்களோட பாட்டியோட ஃபோட்டோ பெருசாக இருக்கும், அந்த செட்டப் இருக்கும். அப்படியே கொஞ்சம் முன்னாடி போனாங்கன்னா கிச்சன், ரைட் சைடில் கிச்சன் இருக்குமாங்க. லெஃப்ட் சைடில் டைனிங் டேபிள் இருக்குமா. இந்த டைனிங் டேபிள் ஏரியாவுக்கு நேராக பார்த்தா இந்த பியூரிஃபையர் இருக்குமா. அங்கே தான் போய் இப்போ அவங்க வாட்டர் பிடிக்கணுங்க. நேராக நடந்து போனவங்க வாட்டர் கேனில் அந்த பியூரிஃபையரை ஆன் பண்ணி வாட்டர் கேனில் தண்ணியை பிடிச்சிட்டு இருக்கிறாங்க. பிடிச்சிட்டு இருக்கும்போது தான் டக்குன்னு அவங்களுக்கு ஒன்று தோணுதுங்க. இவங்க மேலேருந்து நடந்து வந்தாங்க இல்லையா, அப்போம்போது அந்த சோஃபாவில் யாரோ ஒருத்தவங்க உட்கார்ந்து இருந்திருக்கிறாங்க. இவங்க அதை கவனிச்சிருக்கிறாங்க. ஆனால் ஏதோ ஒரு கவனக்குறைவில் தூக்கத்தில் இவங்க பாட்டுக்கு வந்திருக்கிறாங்க. டவுட் ஆனவங்க டக்குன்னு அந்த தண்ணியை பிடிச்சிட்டு இருக்கும்போது டக்குன்னு திரும்பி பார்க்குறாங்க. திரும்பி பார்த்தா அந்த சோஃபாவில் யாருமே இல்லை. இவங்களுக்கு நல்லா தெரியும் யாரோ ஒருத்தவங்க அங்கே உட்கார்ந்துருந்தாங்க. இவங்களுக்கு தான் அதுலலாம் நம்பிக்கையே கிடையாதுல்ல. இந்த பேய் கனவு வந்துச்சு இல்லையா, ஏதோ யாரோ ஒருத்தவங்க ஃபாலோ பண்ணுற மாதிரிலாம் தோணுச்சு. காலேஜில் வேற அந்த ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஓவராக பேசினாலுங்க, இந்த பேயை பற்றின டாக்லாம் போகுமா நிறையா. இவங்க காலேஜில் பேய் இருக்கா இல்லையா அப்படிங்கிற ஒரு கேட்டகரியில் ஒரு பட்டிமன்றமே நடக்குமாங்க. பேய் இல்லை அப்படிங்கிறதுக்கு அந்த பட்டிமன்றத்தில் தலைவரே இவங்க தானா, ஸ்னேகா தானா. ஸோ இதை பற்றி நிறைய இன்னைக்கு காலேஜில் பேசியிருக்கிறாளுங்க. அதனால தான் நமக்கு கனவுலையும் காட்டியிருக்கு. இப்போ நம்ம வீட்டு ஹால்லையே யாரோ ஒருத்தவங்க உட்காந்துருக்குமா, நமக்கு ஹாலோசினேஷன் வந்திருக்குன்னு சொல்லிட்டு விட்டுறாங்க. தண்ணி கேனில் தண்ணியை பிடிச்சிட்டு பியூரிஃபையரை ஆஃப் பண்ணிவிட்டு, அதாவது இப்படி ஓப்பன் பண்ணி இப்படி மூடுற மாதிரி இருக்குமாங்க, அதை ஓப்பன் பண்ணி பிடிச்சிட்டு மூடிட்டு திரும்பி ஒரு 4 ஸ்டெப்பு தாங்க எடுத்து வச்சிருக்கிறாங்க. தண்ணி கீழே கொட்டுற சவுண்டு கேட்குது பின்னாடி அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி பார்க்குறாங்க. திரும்பி பார்த்தா அந்த பியூரிஃபையர் ஆன்ல இருக்கு. அதாவது யாரோ ஒருத்தவங்க ஓப்பன் பண்ணி விட்டுருக்கு. இவங்க தானே இப்போ க்ளோஸ் பண்ணி விட்டுருந்தாங்க. ஏதோ ஒரு ஞாபகத்தில் யோசிச்சுக்கிட்டே இதை வந்து க்ளோஸ் பண்ணாமல் வந்துட்டோன்னு சொல்லிட்டு மறுபடியும் போயிட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு ரிட்டன் 4 ஸ்டெப் எடுத்து வைக்கிறாங்க. அகைன் அதை யாரோ ஒருத்தவங்க ஓப்பன் பண்ணிட்டு தண்ணி சொட்டிக்கிட்டு. இவங்க கொஞ்சம் கூட யோசிக்காமல், பயம் இல்லை அவங்களுக்கு, இதிலலாம் நம்பிக்கையும் இல்லாத பட்சத்தில் நேராக போயிட்டு மூடி விட்டுறாங்க. மறுபடியும் மூடி விட்டுட்டு மறுபடியும் திரும்பி நடக்க ஆரம்பிக்கும் போது அகைன் 3வது தடவையாக தண்ணி சொட்டு. இப்போ 3வது தடவையா மெதுவாக திரும்பி பார்க்குறாங்க. திரும்பி பார்க்கும்போது இவங்க ஒரு ஸ்டெப்பு எடுத்து வைக்கும் போதே ஆட்டோமேட்டிக்காவே அந்த பியூரிஃபையர் ஆஃப் ஆயிருக்குதுங்க. இதை பார்த்த உடனேயுமே இவங்களுக்கு ஒரு மாதிரி எப்படி அதை எக்ஸ்போஸ் பண்றதுனே தெரியல. ஏன்னா இவங்க இது நாள் வரைக்கும் உங்க வாழ்க்கையில பயந்ததே கிடையாது. பயத்தை எப்படி வெளியே காட்டுறதுன்னு தெரியாம ஒரு மாதிரி உறைஞ்சு போய் நிக்கிறாங்க. ஏன்னா இவங்க கண்ணுக்கு முன்னாடி அது யாரோ ஒருத்தவங்க ஆஃப் பண்ணியிருக்கிறாங்க. ஆன் ஆகுது, ஆஃப் ஆகுது அதுவாகவே. எப்படி இருக்கும் ஸ்னேகாக்கு? இந்த சமயத்துல ஸ்னேகாக்கு ஒரு மாதிரி கை கால்லாம் உதற ஆரம்பிக்குதுங்க. அவங்க ரூம்ல அந்த ஏசி அதிகமா இருந்தனாலதான் கை கால்லாம் நடுங்குச்சுன்னு சொன்னாங்க இல்லையா, அது இப்போ இவங்களுக்கு கிளியர் ஆகுதுங்க. இல்ல, இவங்களோட ஹாலில் ஏசியே இல்லை, எதுக்காக இவங்க கை கால்லாம் உதற ஆரம்பிக்கணும்? பயப்படுறியா குமார் அப்படின்னு இவங்களே கேட்டுக்கிறாங்க. இவங்களை சுத்தி ஒரு மாதிரி நெகட்டிவா ஃபீல் ஆகுதுங்க. நெகட்டிவா இது நாள் வரைக்கும் இவங்க வாழ்க்கையில சின்ன வயசுல இருந்து இப்போ வரைக்கும் ஸ்னேகாக்கு நெகட்டிவா ஃபீல் ஆனதே கிடையாது. இப்போதான் ஃபர்ஸ்ட் டைமா நெகட்டிவா ஃபீல் ஆகுது. உடம்பெல்லாம் புல்லரிக்குது, ஒரு மாதிரி குதுகுதுன்னு வருதுங்க. அவங்களுக்கு மயக்கம் போட்டு விழுகிற போது ஒரு மாதிரி தலை சுத்தம் இல்லையா, அந்த மாதிரி வரும்போது லெஃப்ட் சைடில் ஒரு லைட்டு வெளிச்சம். என்னடான்னு சொல்லிட்டு கண்ணை மட்டும் திருப்பி பார்க்குறாங்க. திருப்பி பார்த்தா அங்கே அவங்களோட பாட்டியோட ஃபோட்டோக்கு கீழே லைட் எரியுது. அவங்க தாயம்மாவோட ஃபோட்டோ இருக்கு இல்லையா, அவங்க பாட்டி, அவங்களோட ஃபோட்டோவில் ஒரு லைட்டு வச்சுருப்பாங்க. அந்த லைட் எரியுதாங்க. அப்படியே திரும்பி பார்த்தா அங்கே சுவிட்சே போடலை. அந்த கரண்ட் வரும் இல்லையா அந்த லைட்டுக்கு, அந்த சுவிட்சே ஆன் பண்ணலை. அப்புறம் எப்படி அந்த லைட் எரியும்? இவங்களுக்கு ஒன்றுமே புரியலை. இந்த லைட் எரிஞ்ச அடுத்த ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் த செகண்டில் இவங்களை கிராஸ் பண்ணி ஏதோ ஒரு காற்று
பயங்கரமா அடிச்சிருக்குதுங்க. ஒரு காத்து பயங்கரமா அடிச்சு ஜன்னல் வழியா வெளியே போயிருக்கு. பொதுவாகவே காத்து ஜன்னலுக்கு வெளியே இருந்து தான் உள்ள வரும். ஆனால் இந்த சமயத்துல காத்து உள்ள இருந்து ஜன்னலுக்கு வெளியே போகுது. ஸ்னேகாவுமே அதை கவனிக்கிறாங்க. அந்த காத்து வெளியே போனதுக்கு அப்புறமா அந்த ஜன்னலை பார்த்துட்டு டக்குன்னு திரும்பி பார்க்குறாங்க. தாயம்மா அந்த பாட்டியோட போட்டோக்கு முன்னாடி இருந்த லைட்டு ஆஃப்ல இருக்கு. இவங்களுக்கு ஒண்ணுமே புரியலைங்க. எல்லாமே ஆலோசனேஷனா? ஒருவேளை இதெல்லாம் உண்மையா இல்ல இவங்களால அதை யூகிக்க முடியல. ஏன்னா எல்லாமே கண்ணுக்கு முன்னாடி நடக்குது. ஒரு ஆலோசனேஷன்னாலும் ஒரு வரமுறை வேணாமா? இப்படியா நடக்கும் எல்லாமே ஒரே நாள்ல? கனவுல இருந்து எந்திரிக்கிறோம், ரூம்ல இருந்து கீழே வரும்போதே ஒரு மாதிரி உடம்புலாம் ஜில்லுன்னு இருக்கு. ரூம்ல அந்த அட்மாஸ்பியரே ஒரு மாதிரி இருக்கு. கீழே வந்தா நெகட்டிவா ஃபீல் ஆகுது. இங்க பியூரிஃபையர் ஆன் ஆகி ஆஃப் ஆகுது. காத்தடிக்குது, வெளியே காத்தடிக்குது. அதாவது வெளியே இருந்து தான் உள்ள அடிக்கும், உள்ள இருந்து வெளியே காத்தடிக்குது. பாட்டியோட போட்டோ சம்மந்தமே இல்லாம சுவிட்ச் போடாம லைட் எரியுது. இருந்தாலும் இவங்களுக்கு நம்பிக்கை இல்லைங்க. இது எல்லாமே ஆலோசனேஷன் தான். இது நான் தூக்கத்தில் இருக்கிறேன், அதனால தான் எனக்கு நடக்குதுன்னு சொல்லிட்டு நேராக தண்ணி கேன் எடுத்துட்டு அவங்க ரூம்ல போய் படுத்து வாட்டரை குடிச்சிட்டு தூங்கிடுறாங்க. அடுத்த நாள் காலையில் எந்திரிச்ச உடனேமே அஸ் யூஸ்வல் அவங்க வீட்டில் இந்த சாமி கும்பிட்டுட்டு அவங்களோட தாயம்மா பாட்டியை கும்பிட்டு டைனிங் டேபிளில் உட்காந்து அவங்க மாமா கேட்குறாரு, அவங்க அம்மாவும் கேட்குறாங்க. யாருக்காச்சும் கெட்ட கனவு இல்லை எதனா சிம்டம்ஸ் எதனா அறிகுறிகள் காட்டுச்சான்னு சொல்லிட்டு ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்துட்டு இருக்கும்போது ஸ்னேகா இந்த விஷயத்த சொல்லவே இல்லைங்க. அதுக்கு காரணம் இவங்களுக்கு நைட்டு நடந்தது எல்லாமே ஒரு கனவு, இல்லைன்னா ஆலோசினேஷன். இது எல்லாமே பொய், மாயை, அப்படி ஒன்று இல்லவே இல்லைங்கிறதுல கரெக்டாக இருக்கிறாங்க. ஸ்னேகா இந்த விஷயத்த வீட்டில இருந்து மறைச்சிடுறாங்க. அவங்க காலேஜுக்கும் போயிடுறாங்க. அன்னைக்கு நைட்டு ஒரு 12:30 மணி இருக்குமாங்க. சிரிக்கிறாங்க யாரோ ஒருத்தவங்க. அந்த வீட்டில் மொத்தம் 4 பெட்ரூம் சொன்னேன் இல்லையா, நல்லா கவனிங்க. அந்த வீட்டில் 4 பெட்ரூம் இருக்கு. ஒரு பெட்ரூம்ல அவங்க அம்மா மட்டும்தான் படுத்து தூங்குவாங்க. இன்னொரு பெட்ரூம்ல ஸ்னேகா மட்டும் படுத்து தூங்குவாங்க. இன்னொரு பெட்ரூம்ல அவங்க மாமா அத்தை 2 பேருமே படுத்து தூங்கிட்டு இருப்பாங்க. ஒரு பெட்ரூம் காலியா தான் இருக்கும். இப்போ ஸ்னேகாவோட அம்மா சித்ரா அவங்க ரூம்ல இருந்து ஒரு சிரிக்கிற சத்தம் கேக்குதுங்க. பயங்கரமா கேக்குது, பயங்கரமா சிரிக்கிறாங்க. இந்த லூசுன்னு சொல்லுவாங்க இல்லையா, என்னடா லூசு மாதிரி சிரிக்கிற அப்படிம்பாங்க இல்லையா, அந்த மாதிரி ஒரு குரல். வீடே மயான அமைதியா இருக்குது, ஆனா அங்க மட்டும் சிரிக்கிற சத்தம் அதிகமா கேக்குது. ஒரு கட்டத்துக்கு மேல சிரிக்கிற சத்தம் அப்படியே ஒரு மாதிரி அமானுஷ்ய குரல்ல அழுகிற சத்தமா மாறுதுங்க. இந்த மாதிரி ஒரு அழுகிற சத்தம் பயங்கரமா கேட்டுட்டு இருக்கும்போது ஸ்னேகாவோட ரூம்ல இருக்கிற இந்த பழைய கடிகாரம் மணி 1 ஒரு பெல் அடிச்சிருக்கு. இந்த டைம்ல ஸ்னேகாவும் தூங்கல, அழுதுகிட்டு இருக்கிறாங்க. ஸ்னேகாவும் அழுதுகிட்டு இருக்கிறாங்க. ஆனா அவங்க அம்மா அழுகிற அளவுக்கு கத்தியோ இல்ல இந்த மாதிரிலாம் அழுகல. அப்படியே இன்னொரு ரூம்ல அவங்களோட மாமா பாண்டி, செல்வி, மாமாவும் அத்தையும் அழுதுகிட்டு இருக்கிறாங்க. ஆனா யாருமே ரூமை விட்டு வெளியே வரவே இல்லைங்க. ஸ்னேகாவோட அம்மா சித்ரா, அவங்களுக்கு ஒரு நோய் இருக்குதாங்க. அமாவாசை அன்னைக்கு, கரெக்டா அமாவாசை அன்னைக்கு நைட்டு 12ல இருந்து 1:30 மணி வரைக்கும் கிட்டத்தட்ட 1:30 மணி நேரம் அவங்க சம்மந்தமே இல்லாம சிரிக்கிறது, அழுகிறது, ஒரு மாதிரி பேரநார்மல் ஆக்டிவிட்டிலாம் பண்ணுவாங்களாங்க. அவங்களோட ரூமை வெளியே லாக் பண்ணிடுவாராம். அவங்க மாமாவும் அத்தையும் சேர்ந்து லாக் பண்ணிடுவாங்களாம். இது ஸ்னேகாவுக்கு பிடிக்காதுங்க. என்னன்னா அவங்க சொல்ற ரீசன், அமாவாசைக்கு ஸ்னேகாவோட அம்மாவுக்கு ஒரு பாஸ்ட் இருக்குதாங்க, அதனால அவங்க பாதிக்கப்பட்டிருக்கிறாங்களாம். ஸோ அமாவாசை அன்னைக்கு அது அவங்களை டிஸ்டர்ப் பண்றதா அவங்களோட நம்பிக்கை. ஆனால் ஸ்னேகாவுக்கு இது பிடிக்காது. ஏங்க, நல்ல ஒரு ஹாஸ்பிட்டலில் சைக்காட்டிஸ்ட்டை கூட்டு போகலான்னு சொன்னால் கேட்குறீங்களா? இது ஏதோ ஒரு விதமான நோய் தான். நீ சொல்கிற மாதிரி நோயாக இருந்துச்சுன்னா அது வருஷம் முழுக்க இருக்கும். ஏன் அமாவாசை அன்னைக்கு மட்டும் வருது? இதுக்கு உனக்கு விட தெரியுமா அப்படின்னு சொல்லி எதனா காரணம் சொல்லி மலிப்பிடுவாங்களாங்க. அவங்க அம்மாவுமே நார்மலாக இருக்கும்போது நீ உன் வேலையை மட்டும் பாரு, எங்களோட சாஸ்திர சம்பிரதாயம் இந்த பழக்க வழக்கங்கள்லாம் தலையிடுற வேலை வச்சுக்காதன்னு சொல்லிடுவாங்களாம். ஸ்னேகா அதனால தான் அழுதுகிட்டு இருக்கிறாங்க. நம்ம அம்மா இப்படி அழுகுறாங்க, கத்துறாங்க, அவங்கள போய் பார்க்க முடியலையே, அவங்கள போய் நம்மளால கேர் பண்ணிக்க முடியலையே, ஹாஸ்பிட்டல் கூப்பிட்டாலும் வரமாட்டேங்கிறாங்களேங்கிற ஒரு ஏக்கத்தில் தான் அந்த பொண்ணு அழுதுகிட்டு இருக்கிறாங்க. ஆனால் அவங்களோட மாமாவும் அத்தையும் சாமி கும்பிட்டுக்கிட்டு அந்த 1 மணிக்கு சாமி கும்பிட்டுக்கிட்டு அழுதுகிட்டு இருக்கிறாங்க. எப்படியாச்சும் காப்பாத்துங்கன்னு சொல்லிட்டு. இவங்களுக்குள்ள ஒரு மர்மம் இருக்கு. ஆனால் அது என்னங்கிறது ஸ்னேகாவுக்கு தெரியாது. அவங்க சொல்லவும் இல்லை, ஸ்னேகாவும் தெரிஞ்சிக்க விரும்பலை. அவங்க அம்மாவுக்கு ஒரு நல்ல வைத்தியம் பார்க்கணும் அப்படிங்கிறது மட்டும்தான் அவங்க மண்டையில ஓடிக்கிட்டு இருக்குதுங்க. ஸோ 2 மணிக்கு மேல ஸ்னேகாவோட அம்மா அமைதியா படுத்து தூங்கிடுறாங்க. அவங்களோட மாமா அத்தை 2 பேருமே அஸ் யூசுவல் படுத்து தூங்கிடுறாங்க. அவங்களுக்கே தெரியும் இதுக்கப்புறம் அவங்க எதுவும் பண்ண மாட்டாங்க, தூங்கிடுவாங்கங்கிறது. ஸ்னேகாவுக்கு மட்டும் தூக்கமே வரலங்க.
ஏன்னா ஆல்மோஸ்ட் மணி ஒரு 2-2:30 இருக்குமா. இதுக்கு மேலே தூங்கி என்ன பண்ண போகிறோம், அவங்க இன்னுமே அழுதுகிட்டு தான் இருக்கிறாங்க, அம்மா ஏன் இப்படி இருக்கிறாங்கன்னு சொல்லிட்டு. ஸோ அன்றைக்கி நைட்டு முழுக்க அவங்க தூங்காமல் அடுத்த நாள் காலையில் அவங்க அம்மா கிட்ட போய் கேட்குறாங்க, அம்மா ஏம்மா இப்படிலாம் பண்ணுற, ஒவ்வொரு அமாவாசை வரும்போது எனக்கு ரொம்ப ஒரு மாதிரி மன கஷ்டமாக இருக்குமா, பயம் கூட இல்லைம்மா, உன்னை பார்த்தா எனக்கு பரிதாபமாக இருக்குது, நான் சொல்கிறத ஒரு தடவை கேளு, என் கூட ஒரே ஒரு தடவை சைக்காட்டிஸ்ட்டை வா அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லைம்மா இதெல்லாம் உனக்கு புரியாது, நீ உன்னோட வேலையை பாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அவங்க அஸ்யூஸ்வல் அவங்களோட வேலையை பார்க்க போயிட்டாங்க. ஸ்னேகா காலேஜுக்கு கிளம்பி போயிட்டாங்களாங்க. காலேஜுக்கு போனதுக்கப்புறமா அவங்களுக்கு மைண்டே சரி கிடையாது. அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே அதுக்கேற்ற மாதிரியே நான் சொன்னேன் இல்லையா, பேய் இருக்கா இல்லையான்னு டெய்லி இந்த போராட்டம் நடக்குமாங்க. நிறைய பேர் அதாவது நம்ம சேனலும் பார்ப்பாங்கன்னு வச்சுக்கோங்க. நம்மளை மாதிரி நம்ம டெவில்ஸ் கிச்சன் மாதிரி ஷோஸ்லாம் பார்த்துட்டு வந்து ஒரு கும்பல் இருக்குமாங்க. அவங்க உட்காந்துக்கிட்டு இந்த மாதிரி ஒரு அன்னைக்கு ஒரு வீட்டில் என்ன நடந்துச்சு தெரியுமா, அங்கே ஒரு அமானுஷ்யம் நடந்துச்சு தெரியுமா, அங்கே ஒரு மயான அமைதி இருந்துச்சு தெரியுமான்னு சொல்லிட்டு அவங்க சொல்லும் போதெல்லாம் இவங்களுக்கு கடுப்பாக வருமாங்க. என்னடா இது வீட்டில் வேற அவங்க என்னடான்னா அம்மாவுக்கு உடம்பு முடியாமல் போச்சு ஹாஸ்பிட்டலுக்கு வாங்கன்னா அவங்களும் இதே மாதிரி பேய் பிசாசு பழக்க வழக்கங்கிறாங்க, இவளுகளும் என்னடான்னா இங்கே வந்துட்டு பேய் பிசாசுன்னு சொல்லி கதையாக சொல்லிட்டு இருக்காங்கன்னா அந்த பொண்ணோட மைண்ட் எப்படி இருக்கும். வீட்லேயும் இதே டாபிக் இங்கேயும் இதே டாபிக்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி டஞ்சனாக இருந்திருக்குதுங்க அவங்க மைண்டே. காலேஜ் முடிஞ்சு வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறமா அன்னைக்கு அவங்க மாமா இந்த பாண்டி செல்வம் இருக்கார் இல்லையா, அவர் தொழில் விஷயமா பிஸ்னஸ் விஷயமா திருப்பூருக்கு கிளம்பி போகிறாருங்க. நான் இங்கேருந்து கிளம்பி போகிறேன், வீட்டில் வந்து நீங்கள் 3 பேர் தான் இருக்க போகிறீங்க, அம்மாவை பத்திரமா பார்த்துக்கோ, அதே மாதிரி அத்தையும் பத்திரமா பார்த்துக்க, முக்கியமாக வெளியே இருக்கிற அந்த விளக்கை மட்டும் அணைய விட்டுறாதீங்க, டெய்லி வந்து அம்மாவை கும்பிடுங்க, தாயம்மா நம்ம கூட தான் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய ஒரு பூஜை மாதிரி வீட்டில் ஒன்று பண்ணிட்டு, அதாவது வெளியே இருந்து வந்து ஆட்கள் பூஜை பண்ணுற அந்த மாதிரி பூஜை மாதிரி கிடையாதாங்க, இவங்க வீட்டில் பண்ணுற அந்த வழிமுறைகளே ஒரு பெரிய மகா கும்பாபிஷேகத்துக்கு போன மாதிரி அந்த அளவுக்கு பண்ணுவாங்களாம். ஸோ பண்ணிட்டு கும்பிட்டுட்டு அன்னைக்கு நைட்டு அவர் கிளம்பி போயிட்டாருங்க. இப்போ 3 பேர் தான் வீட்டில் இருக்கிறாங்க. ஸ்னேகாவோட மாமா பாண்டி வீட்டிலேருந்து போனதுக்கப்புறமா திருப்பூருக்கு பிஸ்னஸ் விஷயமா போனதுக்கப்புறமா ஒரு 2 நாள் போகுதுங்க. இந்த 2 நாளுமே வீட்டில் எந்த ஒரு அசம்பாவிதமும் நடக்கலை, எந்த ஒரு கெட்ட கனவும் வரலை, எல்லாமே நார்மலாக தான் போயிட்டுருக்கு. அவர் கிளம்பி வரப்போகிற அடுத்த நாள், அதாவது 3ஆவது நாள் அவர் இங்கே வந்துருவார். 2ஆவது நாள் காலையில் என்ன நடந்திருக்குன்னா, ஸ்னேகா எப்பயும் போல் காலையில் எந்திரிச்சு கீழே வந்திருக்கிறாங்க சாப்பிட்றதுக்காக. இவங்க சமைச்சிட்டு இருக்கிறாங்க. அப்போதான் யாரு, ஸ்னேகாவோட அத்தை செல்வி சமைச்சிட்டு இருக்கும்போது அவங்க மாமா கூட லவுட் ஸ்பீக்கரில் பேசிக்கிட்டே தான் சமைப்பாங்களாங்க. அன்னைக்குன்னு பார்த்து அவங்க லவுட் ஸ்பீக்கர் போடாமல் ஒரு மாதிரி காதில் வச்சுக்கிட்டு ரொம்ப ஏதோ ஒரு விஷயத்தை பற்றி சீரியஸாக பேசிகிட்டு இருக்கிறாங்க. அவங்களுக்கு வேர்த்து கொட்டுது, எப்பயுமே வேர்த்து கொட்டுறது தான். ஆனால் இன்னைக்கு அவங்க ரொம்ப பதட்டமாக இருக்கிறாங்க, ஏதோ ஒரு ஆபத்தில் இருக்கிற மாதிரி பேசிகிட்டு இருக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். இவங்க அம்மா ஸ்னேகாவோட அம்மா எப்பயுமே மாலை தொடுத்துட்டு இருப்பாங்களாம். அவங்க அம்மாவோட ஃபோட்டோவுக்கு அவங்க தான் பூவெல்லாம் கட்டி மாலை மாதிரி போடுவாங்களாம். அவங்க அம்மாவுக்கு முன்னாடி உட்காந்துட்டு ஒரு மாதிரி கையெடுத்து கும்பிட்டுக்கிட்டு ரொம்ப ஒரு மாதிரி பக்தியாக இருக்கிறாங்களாம். எப்படியாவது காப்பாற்றுங்க, எப்படியாவது காப்பாற்றிருங்க அப்படிங்கிற மாதிரி பதட்டமாக இருக்கிறாங்க. என்னது இது, அத்தையும் பதட்டமாக இருக்கிறாங்க, அம்மாவும் பதட்டமாக இருக்கிறாங்க. மாமா வேற வீட்டில் இல்லை, மாமா கிட்ட எப்பயுமே லவுட் ஸ்பீக்கரில் தான் பேசிகிட்டு இருப்பாங்க அத்தை. இன்னைக்கு என்னடானா ஃபோனில் நார்மலாக வச்சு பேசிகிட்டு இருக்கிறாங்க, ரொம்ப பதட்டமாக இருக்கிறாங்களா, என்ன விஷயமா இருக்குன்னு சொல்லிட்டு ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணுறாங்க. இந்த சோஃபாலே உட்காந்துருக்குறாங்க. அம்மான்னு கூப்பிட்றாங்க, அவங்க அம்மா ரெஸ்பான்ஸே இல்லை. இருமா வரேம்மான்னு சொல்லிட்டு அவங்க வெளியே எந்திரிச்சு போகிறாங்க. வெளியே எந்திரிச்சு போயிட்டு விளக்க பார்த்துட்டு வராங்க. ஸ்னேகாவோட அம்மா 2 நிமிஷத்துக்கு ஒரு தடவை வெளியே போய் அந்த விளக்க பார்த்துட்டு வராங்களாம். வெளியே போகிறாங்களாம் உள்ளே வராங்களாம், வெளியே போகிறாங்களாம் உள்ளே வராங்களாம். இதுக்கு நடுவில் இவங்க அத்தையும் ஃபோனை வைக்கிற மாதிரி இல்லை, லைட்டாக தான் கேட்குது. என்னங்க ஒன்றும் ஆகாதுங்க, அம்மா வந்து நம்ம கூட தான் இருக்கிறாங்க, நீங்கள் வந்துருங்க, தயவு செஞ்சு வந்துருங்க, இன்றைக்கி ஒரு நாள் நீங்கள் பகல்லே வந்துருங்க, நைட் ட்ராவல் வச்சுக்காதீங்கன்னு சொல்லி பதட்டமாக பேசிகிட்டு இருக்கிறாங்க. என்ன தாண்டா பேசுகிறீங்கன்னு சொல்லிட்டு இப்போ அவங்க அத்தை பேசி முடிச்சதுக்கப்புறமா போய் கேட்குறாங்க ஸ்னேகா, என்னாச்சு அத்தை, ஏன் இவ்வளோ பதட்டமாக இருக்கீங்க, அம்மா ஏன் 2 நிமிஷத்துக்கு ஒரு தடவை போய் விளக்க பார்த்துட்டு வராங்க, எதனா பிரச்சனையா, மாமாவுக்கு எதனா ஆச்சா, அவங்க வந்து சொல்ல வராங்க ஆனால் சொல்ல வேணாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு மனப்பக்குவத்தில் போயிடுறாங்க. இங்கே பாரு அத்தை, நீ என்ன சொன்னாலும் நான் நம்ப மாட்டேன் சரியா, அதுக்கு நீ என்கிட்ட சொல்லாமலாம் இருக்காத, நீ சொல்லு, என்ன நடந்துச்சுன்னு சொல்லு, மாமாவுக்கு எதனா ஆபத்தா அப்படிங்கும்போது அவங்க சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. ஸ்னேகாவோட மாமா பாண்டி அந்த பிஸ்னஸ் மீட்டுக்கு போனதுக்கப்புறமா 2ஆவது நாள், அதாவது 2ஆவது நாள் தான் இப்போ பேசிகிட்டு இருக்கிறாங்க, அதுக்கு முந்தின நாள் நைட்டு ஒரு 10:30 மணி இருக்குமாங்க. அவருக்கு ஒரு ஹேபிட் இருக்கு, நைட்டு சாப்பிட்டதுக்கு அப்புறமா எந்திரிச்சு வாக்கிங் போவாராங்க, நல்லா நடப்பாராம், சுற்றிலும் நடப்பாராம். அதே மாதிரி தான் அவங்க ஒரு ஸ்டார் ஹோட்டலில் தங்கியிருக்கிறாரு திருப்பூரில். அவர் ஃப்ரெண்டு வந்து ஒரு மிகப்பெரிய கோடீஸ்வரர், திருப்பூரில் ஒரு காட்டன் மில்லோட ஓனருங்க. அவர் பேர் கணேஷ். இவங்க 2 பேருமே சின்ன வயசுலேருந்து ஒரு திக் ஃப்ரெண்ட்ஸ்னு வச்சுக்கோங்களேன். பிஸ்னஸ் ரீதியாக 2 பேருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் காசு கொடுக்கறது எல்லாமே, ஃபேமிலி விஷயத்துலேருந்து எல்லாமே ஒருத்தருக்கு ஒருத்தர் ஷேர் பண்ணிப்பாங்க. அப்படி இருக்கிற ஒருத்தர் தன்னோட வீட்டில் கூப்பிடும்போது, இல்லைடா நான் பிஸ்னஸ் வேலையாக வந்திருக்கிறேன், நான் தனியாக தங்கிக்கிறேன்னு சொல்லிட்டு
ஒரு ஸ்டார் ஹோட்டலில் தங்கியிருக்கிறாருங்க. நாள் டிராவலிங் ப்ளஸ் அந்த பிஸ்னஸ் மீட் அது இதுன்னு சொல்லிட்டு டென்ஷனில் இவர் வாக்கிங் போகலை. அதுக்கெல்லாம் சேர்த்து நைட்டு 10:30 மணிக்கு எந்திரிச்சு நடக்க ஆரம்பிச்சிருக்கிறாரு கீழே. அப்போது அவரோட ஃப்ரெண்டுக்கு ஃபோன் பண்ணுறாரு. டே கணேஷே, என்னடா முழிச்சிருக்கியா? முழிச்சிருந்தேன்னா வா அப்படியே ஒரு வாக்கிங்கை போட்டு நைட்டு போய் சரக்க போடலான்னு சொல்லிட்டு கூப்பிட்டுருக்கிறாருங்க. சரிடான்னு சொல்லிட்டு அவரும் அவரோட BMW கார் எடுத்துகிட்டு கிளம்பிடுறாரு அங்கேருந்து. இவர் நடக்க ஆரம்பிக்கிறாருங்க. இவர் தங்கியிருக்கிற ஹோட்டல்ல இருந்து கிட்டத்தட்ட ஒரு 1.5 கிலோமீட்டர் தூரத்தில் நடக்க ஆரம்பிச்சிட்டாரு. ஒரு தெருக்குள்ளேயும் போயிடுறாரு. தெருவாக போகுது, ஒரு மாதிரி வளைஞ்சு போகுமாங்க. தெருக்குள்ளே போகும்போது ஒரு கட்டத்துக்கு மேலே இவர் வெளியே வரும்போதே பனி பெஞ்சிருக்குது. என்னடா அது பனி அடிக்கிற மாதிரி இருக்குது, சரி ஓகே நார்மலாக தானே இருக்குன்னு போயிருக்கிறாரு. ஆனால் இப்போ பனி அதிகமாக அடிக்கிறனாலையா என்னன்னு தெரில, இவருக்கு கை கால்லாம் ஒரு மாதிரி ஜில்லுன்னு ஆகுதுங்க. அவர் இருக்கிற இடமே இவர் மட்டும்தான் இருக்கிறாரு. சுற்றிலும் பார்த்தா ஒரு ஸ்ட்ரீட் டாக் கூட இல்லை அந்த ஏரியாவில். ஒரு பார்க் இருக்குது பக்கத்துலேயே. அந்த பார்க்குக்கு முன்னாடி தான் நின்றுட்டு இருக்கிறாரு. சுற்றிலும் மயான அமைதியாக இருக்குது. ஒரு ஸ்ட்ரீட் டாக் கூட இல்லை. இவர் அந்த ஹோட்டல்லேருந்து கீழே இறங்கும்போது கூட நிறைய ஸ்ட்ரீட் டாக்ஸ்லாம் பார்த்துருக்கிறாரு. இப்போ இவர் நிற்கிற இடத்துல ஒரு ஸ்ட்ரீட் டாக் கூட இல்லை. திடீர்னு ஒரு ஜில்னஸ், திடீர்னு கை கால்லாம் ஒரு மாதிரி உதற அளவுக்கு ஒரு பனி. எப்படி பனி இப்படி பெய்யும்? இருந்தாலும் சரி பனி ஓவரா இருக்கு போல. பாண்டி செல்வத்துக்கு இப்போ மனசுக்கு சரியா படலைங்க. சரி ஓகே நம்ம பேசாம நம்ம ரூமுக்கே போயிடலாம்னு சொல்லிட்டு திரும்பி பார்த்தா அவரோட ஃப்ரெண்டு கணேஷ் நடு ரோட்ல நிக்கிறாராங்க. அவருக்கு முன்னாடி நிக்கிறார். கார்ல வரல, அவரும் நடந்து தான் வந்திருக்கிறாரு. டேய் என்னடா நீ எப்படா இங்க வந்த? இப்பதானடா ஃபோன் போட்டேன், அதுக்குள்ள எப்படா வந்த? டேய் நீ ஃபோன் போடும்போது நான் பக்கத்து ஏரியால தான் இருந்தேன், அதனாலதான் உடனே வந்துட்டேன். சரி கார் எங்க? எனக்கு எப்படினாலும் தெரியும் நீ வாக்கிங்கில் தான் போவ, நடந்து தானே போவ, அதானே உன்னோட ஹேபிட்டு. அதனால தான் நான் காரை வந்துட்டு முன்னாடியே நிப்பாட்டிட்டேன்டா. நான் இருந்த ஏரியாவில் காரை விட்டுட்டு நேராக நடந்தே வந்துட்டேன் அப்படிங்கிறாரு. சரி வா வாக்கிங் போடுவோம். என்னடா இவ்வளோ பனியாக இருக்குது, திருப்பூரில் இவ்வளோ பனியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. ஏய் வருஷத்துக்கு ஒரு தடவை வந்தால் அப்படி தான்டா இருக்கும், இங்கே எப்பயுமே பனி இப்படி தான் இருக்கும், ரொம்ப குளிருதில்ல. சரி ஓகேவா நடக்க சரியாயிரும், அந்த ஹீட்டுக்கும் அதுக்கும் சரியாக போயிடும்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டே நடக்க ஆரம்பிக்கிறாங்க. இப்போது அந்த அனாதையாக இருக்கிற ரோட்டில், அதாவது யாருமே இல்லாத ஒரு ரோட்டில் இவங்க 2 பேர் மட்டும் நடந்து பேசிக்கிட்டு போகிறாங்க. இப்போ பாண்டி கிட்ட அவரோட ஃப்ரெண்டு கணேஷ் அவரோட ஃபேமிலியை பற்றியே கேட்க ஆரம்பிக்கிறாருங்க. என்னப்பா உன் ஒய்ஃப் எப்படி இருக்கிறாங்க, நல்லா இருக்காங்களா? நல்லா இருக்காங்கப்பா, நீ வா வீட்டுக்கு வா ஒரு நாள், குடும்பமும் கேட்டுக்கிட்டு தான் இருந்தாங்க உன்னைய, நீ குடும்பத்தோட வீட்டுக்கு வா அப்படிங்கிற மாதிரிலாம் பேசிகிட்டு இருக்கும்போது சித்ரா எப்படிப்பா இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. சித்ராவா? இவரோட தங்கச்சியை பற்றி அவர் ஃப்ரெண்டு வந்து கேட்கவே மாட்டாராங்க எப்பயுமே. ஆனால் இப்போ கேட்குறாரு. என்னப்பா சித்ரா எப்படி இருக்கா, எல்லாம் ஓகேவா, இப்போயும் அவளுக்கு அந்த நோய் இருக்குதா இல்லை சரியாயிடுச்சா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாரு. இப்படி அவரோட ஃப்ரெண்டு பேசவே மாட்டார், அவருக்கு தெரியும் பாண்டிக்கு. ஸோ பதில் சொல்லாமல் அவரை முறைக்கிறாரு. ஏன்பா முறைக்கிற, நான் எதனா தப்பான இது கேட்டேனா? சரி விடு, நான் இதுக்கப்புறம் அதை பற்றி கேட்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே நடந்து போயிட்டே இருக்கிறாங்க. இவருக்கு இன்னுமே அந்த ஜில்னஸ் போகவே இல்லை, ரொம்ப ஒரு மாதிரி கூலிங்காக இருந்திருக்குது கை கால்லாம். ஸ்னேகா எப்படிப்பா இருக்கா, அவளுக்கும் அந்த நோய் இருக்குதா இல்லை அம்மாவுக்கு மட்டும்தானா அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது, ஏய் இப்போ உனக்கு என்ன பிரச்சனை, ஏன் இப்படிலாம் பேசுகிற, நீ இப்படிலாம் பேசவே மாட்டேயே, இப்போ எதுக்கு என்னையை பற்றி கேட்காம என் குடும்பத்தை பற்றியே கேட்டுட்டு இருக்கிற? நீ எப்பயுமே அப்படி கேட்க மாட்டியே, வருஷம் கடந்து வந்திருக்கிறேன், நீ என்னையை பற்றி தானே பேசணும், நீ என்ன வேற மாதிரி பேசிக்கிட்டு இருக்கிற அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது அவரோட மொழியே சரியில்லையாங்க. கணேஷ் கொஞ்சம் கொஞ்சமாக நடந்துட்டு வந்தவர் இவருக்கு பின்னாடி நடக்க ஆரம்பிக்கிறார். அதாவது இவர் 2 பேரும் சேமாக ஒரே டிஸ்டன்ஸில் நடந்துட்டு இருந்தவங்க இவர் கோவப்பட ஆரம்பித்ததுக்கப்புறமா அவருக்கு பின்னாடி நடக்க ஆரம்பிச்சிருக்கிறாருங்க. இப்போது அந்த ஏரியாவில் இருக்கிற லைட்டு வெளிச்சத்துக்கு பாண்டியோட வெளிச்சம், அதாவது நிழல் இருக்கும் இல்லையா, இப்போ நான் தான் பாண்டி செல்வன்னு வச்சுக்கோங்களேன், என்னோட நிழல் எனக்கு சைடுக்காக அடிக்கும் இப்படி, அந்த ஸ்ட்ரீட் வெளிச்சத்தில், அந்த ஸ்ட்ரீட் லைட் வெளிச்சத்தில் இப்படி அடிக்கும், சைடுக்காக அடிக்கும், சரிங்களா? ஆனால் அவரோட ஃப்ரெண்டோட வெளிச்சம், அதாவது அவரோட ஷேடோ முன்னாடி அடிக்குதாங்க, முன்னாடி வரைக்கும் போகுதாங்க. இவர் கீழே பார்க்குறாரு, இவரோட ஷேடோ வேற மாதிரி இருக்கு, அவரோட ஷேடோ வேற மாதிரி இருக்கு, ரொம்ப நீளமா ஒரு மாதிரி. இவர் தெரிஞ்சிருச்சு ஏதோ ஒரு விஷயத்துல நம்ம லாக் ஆகிக்கிட்டோங்கிறது பாண்டிக்கு தெரிஞ்சிருச்சு. அவரோட லெஃப்ட் ஹேண்ட் எடுத்து டக்குன்னு அவர் ட்ராக் பேண்ட் தான் போட்டு வந்திருக்கிறாரு, டிஷர்ட் ட்ராக் பேண்ட் ஷூ தான் போட்டு வந்திருக்கிறாரு. டக்குன்னு கையை உள்ள விட்டுறாருங்க பாக்கெட்டுக்குள்ள. பாண்டி செல்வத்தோட ட்ராக் பேண்ட்டுக்குள்ள கையை விட்டு ஏதோ ஒன்று எடுக்க ட்ரை பண்ணுறாரு. ட்ரை பண்ணிட்டு இருக்கும்போது இந்த வெளிச்சம் கொஞ்சம் கொஞ்சமாக, அவரோட ஷேடோ கொஞ்சம் கொஞ்சமாக இவர் திசையில் திரும்புதாங்க. எப்படி இருக்கும் மனுஷனுக்கு? தனியாக அந்த மயான அமைதியான ஒரு ஏரியாவில் தனியாக
யாருமே இல்லாத ஒரு இடத்துல நீங்களும் உங்க ஃப்ரெண்டும் நடந்து போயிட்டு இருக்கும்போது அது உங்களோட ஃப்ரெண்டு கிடையாது, அது ஒரு அமானுஷ்யம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் உங்களுக்கு எப்படிங்க இருக்கும்? ஹெல்ப்புக்கு கூட ஆள் இல்லை பக்கத்துல. இப்போ அந்த நிழல் கொஞ்சம் கொஞ்சமா இவர் மேல விழுக போகும்போது பாக்கெட்ல இருந்து ஒரு தாயத்தை எடுத்து நீட்டுறாருங்க. நீட்டும் போது பக்கத்துல பார்த்தா அவர் இல்ல, அவரோட ஷேடோவும் இல்ல. ஆல்ரெடி இவருக்கு தெரியும் அது ஒரு அமானுஷ்யம் தான், ஏதோ ஒண்ணு. அது எப்படி இவரோட ஃப்ரெண்டோட ரூபத்திலே கரெக்டா வரும்? இவர் ஃப்ரெண்டு கிட்ட வந்து போன் போடும்போது அது, ஏன்னா இந்த ஏரியால தான் ஒரு அமானுஷ்யம் இருக்குது, இவர் நடந்து போற ஏரியால ஒரு அமானுஷ்யம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், அது ஓகே, ஏத்துக்கலாம். பாண்டி அவர் ஃப்ரெண்டுக்கு போன் போட்டது அவரோட ஹோட்டலுக்கு கீழே ரிசப்ஷன்ல இருந்து. அது எப்படி இங்க இருக்கிற அந்த அமானுஷ்யத்துக்கு தெரியும்? இது ஒரு டவுட்டுங்க அவருக்கு. இன்னொரு பக்கம் அவர் எடுத்த அந்த தாயத்து ஒரு தர்கால பாய் கிட்ட மந்திரிச்சு வாங்கின ஒரு தாயத்தாங்க. ஐஸ் ஹவுஸுங்கிற இடத்துல, சென்னையில் ஐஸ் ஹவுஸில் ஒரு பாய் கிட்ட மந்திரிச்சு வாங்கின ஒரு தாயத்தை தான் அவர் பாக்கெட்டில் வச்சிருக்கிறாரு. அதை அவர் கையில் கட்டக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறாரு அந்த பாய். ஸோ பாக்கெட்டில் எப்பயுமே அவரோட பர்ஸில் இருக்குமாங்க, இந்த தாயத்தை வச்சுட்டு தான் போவாராம், தாயத்து இல்லாமல் இருக்கவே மாட்டாராம். அந்த தாயத்து தான் அன்னைக்கு அவரோட உயிரையும் காப்பாற்றிருக்குதுங்க. என்ன வேணாலும் நடந்திருக்கலாமா அன்னைக்கு. ஸோ இப்ப அந்த உருவம் மறைஞ்சதுக்கு அப்புறமா அந்த சில்னஸ் எல்லாம் போயிருதுங்க அவருக்கு. அந்த ஹோட்டல்ல இருந்து வெளியே வரும்போது அவருக்கு ஒரு பனி இருந்துச்சு இல்லையா, ஒரு குளிர் இருந்துச்சு இல்லையா, அந்த குளிர் தான் இப்ப இருக்கே ஒழிய இங்க இருந்து அந்த பனிமூட்டம் அவ்வளவு குளிர் இல்ல, நடுங்கிற அளவுக்கு குளிர்லாம் இல்ல. அங்க இருந்து ஓட்டமா ஓடி வந்திருக்கிறாருங்க, இவரோட ரூமுக்கு ஓடி வந்திருக்கிறாரு. அவரோட ஃப்ரெண்டு BMW கார்ல வந்திருக்கிறாரு. அவர் இறங்கி வந்து, என்னாச்சுடா ஏன்டா ஒரு மாதிரி இருக்க பாண்டின்னு சொல்லும் போது இவர் ஒரு மாதிரி பேய் அரைஞ்ச மாதிரி இருந்திருக்கிறாரு. வாடா மேலே போன்னு சொல்லி இவரோட ரூமுக்கே போயிட்டு உட்காந்து இவங்க குடிச்சிக்கிட்டே பேசிட்டு இருந்திருக்கிறாங்க. என்னாச்சுன்னு சொல்லி கேட்க பாண்டி வாயவே திறக்கலை. ஊற்றி வச்சிருக்கிற ட்ரிங்க் அப்படியே தான் இருக்குது, இவர் குடிக்கவே இல்லை. என்னடாண்டா ஆச்சு சொல்றா, ஏன்டா ஒரு மாதிரி பேய் அரைஞ்ச மாதிரியே இருக்க, நான் உன் ஃப்ரெண்டு தானடா, சொல்கிறேன் இதுக்கு தானடா சொன்னேன், நீ இங்கெல்லாம் தங்காத, நீ நம்ம வீட்டுக்கு வந்துடுனா, நீ தான் பிஸ்னஸ் விஷயமா வந்திருக்கேன் அது இதுன்னு சொல்லிட்டு வேற மாதிரி பேசி இப்போ எதையோ பார்த்துட்டு வந்து பயந்து உட்காந்துருக்குறேன், என்னாச்சு சொல்கிறான்னு சொல்லி கேட்கும்போது பாண்டி நடந்த விஷயத்தெல்லாம் சொல்கிறாருங்க. எனக்கு உடம்பு ஒரு மாதிரி ஜில்லுன்னு ஆச்சுடா, இதெல்லாம் ஒரு அறிகுறியாங்க. மேபி நிறைய பேர் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் எப்பயுமே இருக்கிற இடத்துல இல்லை எப்பயுமே போகிற இடத்துல வழக்கத்துக்கு அதிகமாக உங்களோட உடம்பும் இதே மாதிரி ஜில்லுன்னு ஆகுச்சுன்னா உங்களுக்கு பக்கத்தில் ஏதோ ஒரு ஆத்மா இருக்குன்னு அர்த்தமாங்க. இது எவ்வளோ பேருக்கு தெரிந்த உண்மைன்னு தெரில, கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த விஷயம் தெரிஞ்சிருந்தா கீழே சொல்லுங்க. ஸோ இப்போ பாண்டி சொல்றாரு, எனக்கு அந்த மாதிரி ஜில்னஸ் இருந்தப்பவே நான் நினச்சேன் என்னை சுற்றி வந்து ஏதோ ஒரு அமானுஷ்யம் இருக்குது, ஏதோ ஒரு நெகட்டிவ் வைப்ரேஷன் இருக்குங்கிறத நான் உணர்ந்தேன். ஆனால் அது ஓ ரூபத்தில் வரும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. நான் உங்ககிட்ட ஃபோனில் பேசுனது எல்லாத்தையும் அதுவும் நேரில் பேசணும் நான் எதிர்பார்க்கவே இல்லை. இந்த மாதிரி ஒரு சம்பவம் ஆல்ரெடி அவருக்கு நடந்திருக்குதாங்க, அவரோட யங் ஏஜில் நடந்திருக்குதான். அவங்க ஊரில் தஞ்சாவூர் பக்கத்தில் அவங்க கிராமம் இருக்கு இல்லையா, அங்கே அவருக்கு இதே மாதிரி ஒரு சம்பவம் நடந்திருக்குது ஆல்ரெடி. இப்போ பல வருஷத்துக்கு அப்புறமா மறுபடியும் அந்த சம்பவம் நடந்திருக்குது. ஸோ அதனால தான் அதுலேருந்து அவரால் வெளியே வர முடியலை. இப்போ நீ குடிடா, ஒன்றும் பிரச்சனை இல்லடா, தப்பா எதுவும் நடக்காதுன்னு சொல்லி குடிக்க சொல்லியிருக்கிறாரு. பாண்டி அந்த ட்ரிங்க் எடுத்து குடிக்க போகும்போது அவருக்கு ஒரு ஃபோன் கால் அவங்க ஒய்ஃப் கிட்ட இருந்து, இங்கே சென்னையில இருந்து. அதை கேட்ட உடனேயுமே இவருக்கு கை கால்லாம் நடுங்கி போனை கீழே போட்டுறாருங்க. கீழே போட்டு ஒரு மாதிரி லோ பிபி ஆயிருது. கணேஷுக்கு ஒண்ணுமே புரியல. ஆல்ரெடி ஒரு அமானுஷத்தை பார்த்துட்டு தான் அரண்டு போய் உட்கார்ந்துருக்கிறாரு. இப்போ ஒரு ஃபோன் கால், அதுவும் அவங்க வீட்டுல இருந்து அவங்க ஒய்ஃப் கூப்பிட்டதுக்கு அப்புறமா ஏன் இந்த அளவுக்கு ஒரு மாதிரி பேயறிஞ்சு போய் உட்காரணும், என்னாச்சுன்னு சொல்லி கேட்கும்போது ஒரு 2 நிமிஷம் கழிச்சு நார்மல் ஆயிட்டு தாங்க சொல்ல வராரு. வீட்டுல இருக்கிற திருஷ்டி விளக்கு அணைஞ்சிருச்சாண்டா, அது ஒரு மாதிரி கருப்படிச்சு போயிருக்குதாண்டா அப்படின்னு சொன்ன உடனேயுமே கணேஷுக்கும் கையெல்லாம் நடுங்க ஆரம்பிக்குதுங்க. அந்த விளக்கை பத்தி சொன்னதுமே கையெல்லாம் நடுங்கி அந்த கிளாஸை கீழே வச்சுட்டு, என்னடா சொல்ற, எப்படா, இப்போதான்டா எனக்கு இங்கே அமானுஷம் நடந்துச்சு இல்லையா, இதே டைமிங்ல தான் அங்க வீட்டில் அந்த விளக்கம் அணைஞ்சிருக்குது, கருப்பிடிச்சு போய் கிடக்குதாண்டா. பாண்டி செல்வத்தோட வைஃப் செல்வியும் ஸ்னேகாவோட அம்மாவும் கீழே இறங்கி வந்து பார்த்துருக்குறாங்க. அவங்க அம்மா போட்டோ, தாயம்மா இருக்காங்க இல்லையா, அவங்களோட போட்டோ ஆணிலேருந்து கலண்டு கீழே விழுகிற மாதிரி ஆடிக்கிட்டு இருந்திருக்குதுங்க. இந்த போட்டோ கீழே ஆடிட்டு இருந்ததை பார்த்தோன்னே ஸ்னேகாவோட அம்மா வெளியே போய் பார்த்துருக்குறாங்க. அந்த விளக்கு அணைஞ்சிருக்குது. அதே நேரத்தில், அதாவது அந்த கண்ணாடி பாக்ஸுக்குள்ள வச்சிருக்கிற அந்த சேஃப்டியாக தான் வச்சிருப்பாங்க அணையாத மாதிரி, அது அணைஞ்சிருக்குது, கருப்படிச்சு போயிருக்குதாங்க, ஃபுல்லாக கருப்படிச்சு போயிருக்குதான் ஒரு மாதிரி கொடூரமா. இந்த விஷயத்த கணேஷ் கேட்டதுக்கு அப்புறமா, டேய் இதுக்கப்புறம் நீ இங்க இருக்காத, நீ என் வீட்டுக்கு வான்னு சொல்லிட்டு கையோட கையா ஆன் த ஸ்பாட்ல அங்கிருந்து அவரை கூப்பிட்டுட்டு அவரோட வீட்டுக்கு போயிருக்கிறாருங்க. அவர் ஒரு பெரிய தொழிலதிபருங்கிறனால அவர் வீட்டுக்கு ஏகப்பட்ட செக்யூரிட்டி, அதாவது வெளியவே வந்து செக்யூரிட்டியே 2 பேர் வச்சிருப்பாராங்க. இங்க வந்து சேஃப்டியா இருக்கலாம், அது மட்டும் இல்லாமல் நிறைய பூஜை எல்லாம் பண்ணுவாராம். அவங்க வந்து ரொம்ப தெய்வீக கடாட்சமா இருக்குமா அவங்க வீடே.
இங்கே வந்து யாரும் வர முடியாது, வாடா நான் பார்த்துக்கலாம்னு சொல்லிட்டு அவருக்குன்னு சொல்லிட்டு ஒரு ரூம் அரேஞ்ச் பண்ணி கொடுத்து அங்கே அவர் கூடயே படுத்து தூங்கியிருக்கிறார். 2 பேருமே ட்ரிங்க் பண்ணியிருக்கிறாங்க. ட்ரிங்க் பண்ணிவிட்டு இதை பற்றி நம்ம பேச வேணாம், நீ தொழில் விஷயமா வந்திருக்கிற, ஆல்ரெடி ரொம்ப டிப்ரெஷனில் இருக்கிற, இப்போ இந்த இதை வேற பார்த்துட்டு ஒரு மாதிரி பயத்தில் இருக்கிற, இதை பற்றி நான் பேச மாட்டேன், நல்லா படுத்து தூங்கு, காலையில் எந்திரிச்சு நீ ஊருக்கு கிளம்பு அப்படிங்கிற மாதிரி அவரோட ரூமில் படுத்து தூங்கிட்டு இருக்கும்போது நைட்டு ஒரு 1:30 மணிக்கிட்ட அகைன் பாண்டி நல்லா தூங்கிட்டு இருக்கிறாரு. அரை தூக்கத்துல அவருக்கு நல்லாவே தெரியுது இது கனவு கிடையாது. ஒரு கிங் சைஸ் காட்ல பாண்டி படுத்திருக்கிறாரு. அவருக்கு பக்கத்திலேயே அவரோட ஃப்ரெண்டு கணேஷ் படுத்திருக்கிறாரு. அவங்க வீட்டுல இவங்களுக்குன்னு ஒரு தனியா ரூம் வச்சிருப்பாங்களாம், எப்பயுமே ட்ரிங்க் பண்றாங்க. அந்த ரூம்ல தான் படுத்து தூங்கிட்டு இருக்காங்க 2 பேரும். பாண்டியோட கழுத்துக்கு மேல யாரோ ஒருத்தவங்க உட்கார்ந்து இருக்கிறாங்களாங்க. கழுத்துல இப்ப படுத்து இப்படி படுத்து தூங்கிட்டு இருக்கேன்னா என் கழுத்து மேல யாரோ ஒருத்தவங்க உட்கார்ந்துக்கிட்டு இங்கனக்குள்ள கத்துறாங்க. ஒரு மாதிரி அமானுஷ்ய குரல்ல கத்துறாங்க. அந்த கத்துற குரல் கொஞ்சம் கொஞ்சமா சிரிப்பு குரலா மாறுது, அப்புறம் அழுகை குரலா மாறுது. இது எல்லாமே பாண்டிக்கு புதுசு கிடையாது. அவரோட குடும்பத்திலே நடக்கிற தலைமுறையா நடந்துட்டு இருக்கிற ஒரு விஷயம்தான். ஆனால் இப்போ எதுக்காக இவர்கிட்ட வந்து இந்த மாதிரி பண்ணணும்? அங்க விளக்கு வேற அணைஞ்சிருச்சு. ஒருவேளை நம்மளோட உயிருக்கு ஆபத்துங்கிறத நம்ம அம்மா தாயம்மா வந்து உணர்த்துறாங்களா? நம்மளை ஏதோ ஒரு அமானுஷ்யம் துரத்துதா, அது நம்மளை கொல்ல போகுதாங்கிற ஒரு மைண்ட் செட்ல அவருக்கு தூக்கமே வரல. இருந்தாலும் எந்திரிக்கலைங்க. எந்திரிச்சாரு அப்படின்னா பின்னாடி தூங்கிட்டு இருக்கிற கணேஷ் அவருக்கும் டிஸ்டர்பன்ஸாக இருக்கும். இவரோட ஃப்ரெண்டுங்கிற ஒரு முறையில் தான் நீ ஹோட்டலில் இருக்காத என் வீட்டில் வந்து தங்குன்னு சொல்லி கூட்டு வந்திருக்கிறாரு. இப்போ அவரோட தூக்கத்தையும் கெடுத்து அவரை டிஸ்டர்ப் பண்ண வேணாம்னு சொல்லிட்டு இவர் பாட்டுக்க கண்ணை மூடிட்டு அதெல்லாம் தாங்கிக்கிட்டு பொறுத்துக்கிட்டு இருக்கிறாருங்க. ஒரு கட்டத்துக்கு மேலே மந்திரங்கள் சொல்ல ஆரம்பிக்கிறாரு. இவங்க குடும்பத்துக்குன்னு சொல்லிட்டு சில மந்திரங்கள்லாம் அவங்க அம்மா விட்டுட்டு போயிருக்கிறாங்க. யாரு? தாயம்மா. அவங்க சொல்லி கொடுத்த அந்த மந்திரத்தை வாய்க்குள்ளேயே உச்சரிக்கிறாருங்க. மெதுவாக முணங்கவும் ஆரம்பிக்கிறாரு. முணங்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா இந்த டிஸ்டர்பன்ஸ் இருந்துகிட்டே தான் இருக்குது. ஆனால் எப்படி தூங்குனார்னே அவருக்கு தெரியலையா, நல்லா படுத்து தூங்கிட்டாராங்க. அடுத்த நாள் காலையில பாண்டி எந்திரிக்கிறதுக்கு முன்னாடியே கணேஷ் எந்திரிச்சிருக்கிறாரு. அவரு ஒரு மாதிரி பதட்ட நிலையிலே எந்திருக்கிறாருங்க. என்னடா ஆச்சு, ஏன்டா ஒரு மாதிரி இருக்குன்னு சொல்லி இவர் கேட்கும்போது, இல்லடா உன்னை நான் டிஸ்டர்ப் பண்ண வேணான்ட்டு தான் விட்டேன். நைட்டு என் கழுத்து மேலே யாரோ ஒருத்தவங்க ஏறி உட்காந்துக்கிட்டு ஏதோ அமானுஷ்யமாக இருந்துச்சுடா, அது எப்படி சொல்கிறதுன்னு எனக்கு தெரிலன்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போதே பாண்டி சொல்கிறாரு. ஒரு மாதிரி சிரிக்கிற குரல், அப்புறம் அழுகிற குரல், அப்புறம் ஒரு மாதிரி கதற குரல் கேட்டுச்சா, மரண ஓலை மாதிரி கேட்டுச்சா, உன் கழுத்துலாம் வலிச்சிச்சா, உன் மேலேயே உட்காந்து உன்னை நெரிக்கிற மாதிரி இருந்துச்சா? ஆமாண்டா அப்படி தான்டா இருந்துச்சு. நான் என்னோட குலதெய்வம் அங்காள பரமேஸ்வரியை மனசில் நினச்சிக்கிட்டு நான் பாட்டு படுத்து தூங்கிட்டேன்டா. எனக்கு தூக்கம் வந்துச்சு, நான் தூங்கிட்டேன். ஒருவேளை நம்ம நேற்று அடித்த ட்ரிங்க்னாலையா, இல்லை நீ வேற நேற்று ஏதோ ஒரு அமானுஷத்தை பார்த்தேன்னு, அது போக அந்த விளக்கு விஷயத்தை வேற சொன்னேன், எனக்கு அதுவே ஓடிட்டு இருக்குடா, ஒரு மாதிரி பதட்டமாக இருக்குது மச்சான், நானே கீழே போகலை, அதனால தான் மேலேயே உட்காந்துக்கிட்டு இருக்கிறேன் இன்னுமே அப்படின்னு சொல்லும்போது தான் இவர் சொல்கிறாரு, இல்லைடா அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் இருக்கிறனால தான் அப்படி இருக்குது. நீ ஒரு தப்பு பண்ண அப்படின்னா அது என்னைய அந்த ஹோட்டல்லேருந்து இங்கே உன் வீட்டுக்கு கூட்டு வந்தது தான். நான் இந்த வீட்டை விட்டு கிளம்பிட்டேன் அப்படின்னா அது உன்னை ஒன்றும் பண்ணாது. ஏதோ ஒன்று என்னை பின்தொடருது, நான் ஊருக்கு போயிட்டு அது என்ன ஏதுங்கிறத நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சர்வசாதாரணமாக சொல்லிட்டு கிளம்புறாராங்க. அவருக்குமே அது புதுசு கிடையாது. கணேஷ் இதே தஞ்சாவூருக்கு பக்கத்தில் இருக்க கிராமத்தில் அவர் கூட படித்தவர் சின்ன வயசில். அவங்க வீட்டில் என்னென்ன நடந்துச்சுங்கிறது கணேஷுக்கு தெரியும். அப்படி இருக்கும் பட்சத்தில் சேர்றா எதுவும் நடக்காது, எதனால எனக்கு கால் பண்ணு, நான் என்னால் முடிஞ்ச ஹெல்ப்பை நான் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அவரை அங்கேருந்து வழி அனுப்பி வச்சிருக்கிறாரு. இப்போ பாண்டி அவரோட ஹோட்டலில் போய் உட்காந்துக்கிட்டு தான் அவங்க ஒய்ஃபுக்கு ஃபோன் போட்டு பேசிகிட்டு இருக்கிறாருங்க. ஸோ அதைத்தான் ஸ்னேகா இப்போ அவங்க அத்தை கிட்ட கேட்குறாங்க. அவங்க அத்தையும் நடந்தது எல்லாத்தையும் சொல்லி முடிக்கிறாங்க. ஸ்னேகா முகம் ஒரு மாதிரி வாடி போய் ஏதோ ஒன்று யோசிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. இப்போ அவங்க அத்தைக்கு பயம் வந்துடுது செல்விக்கு. மா நான் அதனால தான்மா உங்ககிட்ட சொல்ல மாட்டேன்ட்டு இருந்தேன், இதே நினச்சி பயப்படாதம்மா, பயப்படாத ஒன்றும் ஆகாதுன்னு சொல்லும்போது ஸ்னேகா விழுந்து விழுந்து சிரிக்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க. அத்தை இதெல்லாம் நம்புற மாதிரியா இருக்கு அத்தை, என்ன ஜென்ரேஷனில் இருக்கீங்க நீங்கள்? இவர் யாரை கேட்டு வந்து அந்த கொற்ற பனியில் வெளியே வாக்கிங் போக சொன்னது? பனியில் அவரே சொல்கிறாரு, பனியில் வெளியே வாக்கிங் போகிறேன் குளிருதுங்கிறாரு. போக போக அங்கே அந்த சைடில் மரங்கள் செடி கொடிகள்லாம் அதிகமாக தான் இருக்கும். பார்க்குன்னு வேற சொல்கிறீங்க. அப்போ அந்த இடம் காமனாகவே ஜில்லுன்னு தான் இருக்கும். அதை போயிட்டு நீங்கள் அந்த இடத்துல ஜில்லுன்னு இருக்கனால தான் ஒரு பேய் வந்துச்சு, அமானுஷம் வந்துச்சுன்னா என்ன அர்த்தம்? இல்லைப்பா, அப்படின்னாலும் அவர் நடந்து போகும்போது கணேஷுங்கிற ஒரு உருவம், அவரோட ஃப்ரெண்டோட உருவமே ஏன் பக்கத்தில் வரணும்? என்னமா பேசுகிற நீ? அட அத்தை, உங்ககிட்ட எல்லாத்தையுமே உண்மையாக சொல்லுவார் அவர் ஃப்ரெண்டை கூப்பிடும் போதே உங்களுக்கு தெரிய வேணாமா? அவர் ஆல்ரெடி குடிச்சிருக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் நைட்டு 10:30 மணிக்கு இவர் எதுக்கு வாக்கிங் போகிறாரு? இவர் எப்பயுமே 8 to 9 தானே போவார். எதுக்கு இன்றைக்கி வந்து 10:30க்கு கிளம்பி போகணும் வெளியே? இவர் ஆல்ரெடி குடிச்சிட்டு தான் வெளியவே போயிருக்கிறாரு. அந்த குடிச்சிட்டு போகும்போது மைண்டுக்குள்ளே ஏதோ ஓடி இருக்கும். அந்த ஏரியாவே ஒரு மாதிரி மயான அமைதியாக இருக்குங்கிறாரு. ஸ்ட்ரீட் டாக் எதுவுமே இல்லைங்கிறாரு. அதே மாதிரி அந்த இடமே இருட்டாக இருக்குங்கிறாரு. அப்போ ஆட்டோமேட்டிக்காக இவருக்கு எங்கே போகும் மைண்டு?
இங்கே யாராச்சும் ஒருத்தர் வந்துருவாங்களோ அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்லேயே போயிருப்பாரு. அவரோட ஃப்ரெண்டே அவருக்கு முன்னாடி வந்த மாதிரி அவரே இமேஜினேஷன் பண்ணிக்கிறாரு, ஹாலுசினேஷன் பண்ணிக்கிட்டு உங்ககிட்ட உளர்றாரு. குடும்பமே இப்படி தான் போல இருக்குது. அம்மாவை மட்டும் ஹாஸ்பிட்டலில் பார்க்கக்கூடாது, உங்களையும் சேர்த்து தான் பார்க்கணும். அதாவது மாமா உங்களை எல்லாரையும் சேர்த்து தான் நான் ஹாஸ்பிட்டல் கூட்டு போகிறேன்னு சொல்லிட்டு நக்கல் அடித்து சிரிக்கிறாங்க. சரிம்மா, அவங்க கணேஷ் அவங்களுக்கு ஒரு மாதிரி கழுத்து மேலே உட்காந்து இந்த மாதிரி இருந்துச்சுன்னா, அத்தை உங்களுக்கு புரியுதா, அவரும் குடிச்சிருக்கிறாரு இவரும் குடிச்சிருக்கிறாரு, ஆல்ரெடி அவரை வந்து மேனிப்புலேட் பண்ணுறாரு. கணேஷுங்கிறவரை பாண்டி நம்ம மாமா வந்து அவர் ஃப்ரெண்டை வந்து மேனிப்புலேட் பண்ணுறாரு. இந்த இடத்துல வந்து நான் பேயை பார்த்தேன், அதுவும் ஓ ரூபத்திலே பார்த்தேன்னா அவருக்கு எப்படி இருக்கும்? அப்படி தான் இருக்கும். அது கூட சரிம்மா விடுமா, இப்போது வெளியே நம்மளோட விளக்கு அணைஞ்சதுக்கு என்னம்மா சொல்கிற? அத்தை, விளக்குன்னு இருந்தால் அணையத்தான் செய்யும், அது காமனான விஷயம். இல்லை நீங்கள் வந்து உள்ளே இதெல்லாம் போட்டு வச்சுருக்கோம், நம்ம கண்ணாடி பாக்ஸ்குள்ளே தான் வச்சுருக்கோம், இங்கே ஐய அணைஞ்சு போகிறதுலாம் காமனான விஷயந்தான் அத்தை, அது எப்படி அணைஞ்சா என்ன அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது, இல்லைம்மா உனக்கு இதை பற்றிலாம் தெரியாது, கருப்பாக இருக்குது, கருப்படிச்சிருக்குது, அதில் இதை பற்றி உனக்கு தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது ஸ்னேகா ஊட பேசுகிறாங்க. என்ன ரங்கா ஜோக் கட்டுறீங்களா அப்படிங்கிற மாதிரி அவங்கள நக்கல் அடிச்சே பேசிகிட்டு இருக்கும்போது ஸ்னேகாவோட அம்மா சித்ரா அவங்க ஒரு அரட்டலை போடுறாங்க. ஸ்னேகா, உனக்கு இதெல்லாம் தெரியாது, உனக்கு என்ன தெரியும்? நம்மளோட பாரம்பரியத்தை பற்றி உனக்கு என்ன தெரியும்? நம்மளோட வழிமுறைகளை பற்றி உனக்கு என்ன தெரியும்? நம்ம குடும்பத்தில் நடந்த விஷயங்களை பற்றி உனக்கு என்ன தெரியும்? இதை பற்றிலாம் நீ பேசாத, உனக்கு தெரியலைன்னா அமைதியாக போயிரு, அதை கிண்டல் பண்ணாத, உன் வேலையை பாருன்னு சொல்லிட்டு அரட்டி இருக்கிறாங்க. இந்த அளவுக்கு சித்ரா ஸ்னேகாவை பார்த்து திட்டினதும் கிடையாது, அரட்டினதும் கிடையாதாங்க. இப்போ ஸ்னேகா ஒரு மாதிரி கடுப்பாகி எல்லாம் இப்படியே மூட நம்பிக்கையிலே முங்கி போய் கிடங்க, என்னை ஆளை விடுங்கடா சாமின்னு சொல்லிட்டு அவங்க பாட்டுக்கு எந்திரிச்சு போயிட்டு ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு அன்னைக்கு சாப்பிடாம கூட அவங்க பாட்டு காலேஜ் கிளம்பி போயிட்டாங்க. ஸ்னேகா அவங்களோட காலேஜுக்கு போனதுக்கு அப்புறமா அவங்க ஆர்கிடெக்ட் படிக்கிறனால அவங்களுக்கு ஒரு ப்ராஜெக்ட் வருதுங்க. என்னன்னா, அதாவது ப்ராஜெக்ட் கொடுக்குறாங்க காலேஜ்லேருந்து. இந்த பழமையான வீடுகள்லாம், பழமையான கட்டடங்கள், பழமையான வீடுகள்லாம் வந்துட்டு அந்த ஒரு மெட்டீரியல், அந்த ஒரு டிசைன்லேயே நீங்கள் வந்து ஒரு ப்ராஜெக்ட் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஒன்று கொடுக்குறாங்க. இப்போது நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்த கதைகளில் மாதிரி டீமாலாம் கிடையாது, இண்டிவிஜுவலாக ஒவ்வொருத்தவங்களும் சப்மிட் பண்ணணும். இன்னும் ஒரு 10 நாளில் என்னடா பண்ண போகிறோன்னு சொல்லிட்டு இவங்க மண்டையை பிச்சுட்டு இருக்கும்போது இவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கூட்டமாக பேசி அவங்களுக்கு ஒரு எடுத்துக்கிறாங்க. சென்னையில் ஒவ்வொரு இடம் இருக்கும் இல்லையா, லைக் மகாபலிபுரம் எடுத்துக்கோங்க, அங்கே வந்து இந்த பழங்காலத்து ஸ்டைலில் நிறைய விஷயங்கள்லாம் இருக்கும் இல்லையா, அங்கே எனக்கு தெரிஞ்ச இடம் ஒன்று இருக்குது, அங்கே போகலான்ட்டு ஒருத்தவங்க. இதே மாதிரி நிறைய ஊருங்களை நிறைய பேர் சொல்கிறாங்க. இவங்க எடுக்கலாம்னு நினச்சிருந்தது எல்லாத்தையுமே வேற ஒருத்தவங்க எடுத்துடுறாங்க. ஒரே ப்ராஜெக்டை, அதாவது ஒரே விஷயத்த ஒரு ப்ராஜெக்டில் பண்ணக்கூடாது. ஒருத்தவங்க பண்ணிட்டாங்கன்னா நீங்கள் வேற ஒன்று தான் பண்ணணுங்கிறது அங்கே ஒரு ரூல்ஸ். அப்படி இருக்கும் பட்சத்தில் என்னடா பண்ணுறதுன்னு சொல்லி மண்டையை பிச்சுட்டு இருக்கும்போது இவங்களுக்கு பக்கத்தில் இவங்களோட ஃப்ரெண்டு துர்காங்கிற பொண்ணு கிறுக்கிக்கிட்டு இருந்திருக்கிறாங்க. எப்பயுமே அந்த மாதிரி அவங்க ஆக்டிவிட்டிஸ் பண்ண மாட்டாங்களாம். பேப்பரில் அந்த பென்சிலை வச்சு கிறுக்கிக்கிட்டே இருக்கிறாங்களாங்க. சரசரன்னு கிறுக்கிக்கிட்டே இருக்கிறது. ஒரு கட்டத்துக்கு மேலே அந்த பேப்பரே கிழிஞ்சி பெஞ்சு மேலே கிறுக்குறாங்களாம். பெஞ்சு மேலே கிறுக்கிறதுமே ஒரு மாதிரி பேரநார்மல் ஆக்டிவிட்டி பண்ணிட்டு இருக்கிறாங்க. பார்க்கவே பயமாக இருக்குது. துர்கா, என்னடி ஆச்சு உனக்கு? துர்கா, ஆர் யூ ஓகேனோ? துர்கா, இங்கே பாருங்கடி, துர்கா ஏதோ பண்ணுறாடின்னு சொல்லி உங்கள் ஃப்ரெண்டை கூப்பிட்றதுக்கு இங்கிட்டு திரும்பும்போது அவங்க கழுத்தை பிடிச்சிருக்கிறாங்க. கழுத்தை பிடிச்சி தப்பிச்சிருவியா, நீ தப்பிச்சிருவியா, என்கிட்ட தப்பிக்க முடியாது, உன் குடும்பத்தில் இருக்க எல்லாரையுமே நான் கொன்றுவேன், உன் குடும்பத்தோட சாவே என் கையில தான் இருக்குது, உன் மாமன் தப்பிச்சிட்டானா இன்னும் கொஞ்ச நாள் தான் உன்னோட உயிர் என்னோட கையில இருக்கும். இப்போ ஸ்னேகாக்கு தூக்கி போடுதுங்க. அவங்க இந்த மாதிரி பேய் பிடிச்சவங்கலாம் லைவா பார்த்தது கிடையாது. அதுவும் கூட பழகுற பொண்ணு, கிளாஸ்மேட்டு, ஃப்ரெண்டு, அந்த பொண்ணு இந்த மாதிரி பேரநார்மல் ஆக்டிவிட்டி பண்ணுச்சுன்னா பேய் பிடிச்ச மாதிரி ஒரு மாதிரி அண்டர்டேக்கர் மாதிரி கண்ணெல்லாம் தூக்கிக்கிட்டு இந்த பிள்ளைய கழுத்தை பிடிச்சிக்கிட்டு விடவே இல்லையாம். சுற்றி இருக்கிறவங்க எல்லாருமே வந்து பிரிச்சு விட்டுருக்குறாங்க. பிரிச்சு விட்டாலுமே எனக்குள்ள பரண்டி பிளட்டாக இருக்கு. கடைசியாக அந்த துர்காங்கிற பொண்ணோட வாயால் உனக்கு இருக்கு, உன்னை நான் சும்மா விட மாட்டேன், யாருமே தப்பிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு மயக்கம் போட்டு விழுந்துருச்சாங்க. இப்பயாச்சும் நம்புறியாடி, அங்கே ஒரு பட்டிமன்றம் நடக்கும்னு சொன்னேன் இல்லையா, பேய் இருக்கா இல்லையான்னு, அந்த இருக்குங்கிற டீம் எல்லாமே இப்போ கிளம்பிடுது. இப்பயாச்சும் நம்புறியாடி, அவள் பாரு அவளுக்கு பேய் பிடிச்சிருக்குது, அதுவும் ஏன் அவள் பர்டிகுலராக ஒன்றை மட்டும் கழுத்தை பிடிக்கணும், ஏன் வந்து உன்னை கொல்லணும்னு நினைக்கணும், உனக்கு ஏதோ நேரம் சரியில்லை, நீ உங்கள் வீட்டில் போய் சொல்லு, இங்கே நடந்த விஷயத்த வீட்டில் போய் சொல்லுன்னு சொல்லும்போது ஸ்னேகா செம கோபத்தோட, என்ன விளையாட்டு இதாக இருக்கா உங்களுக்கு? ஆக்சுவலாக இப்போ கழுத்தை பிடிச்ச அந்த பொண்ணு பேய் இருக்குங்கிற குரூப்பு, அதாவது பேய் இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு பட்டிமன்ற குரூப் இருக்கு இல்லையா, அந்த குரூப்பில் பேசுகிற பொண்ணு. இவங்க பேய் இல்லைங்கிறவங்க. அப்போ பேய் பிடிச்ச மாதிரி நீயே ஒரு நாடகம் ஆடி என் கழுத்தை பிடிச்சி என்னை நம்ப வைக்கிறதுக்காக என் கழுத்தை பரண்டி ரத்தம் வர அவஸ்தையில் உங்களை நான் சும்மா விட மாட்டேன், பிரின்சிபல் கிட்ட போய் நான் சொல்ல போகிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய சண்டை கிளம்பி இருக்குதுங்க. இப்போ அவங்க எல்லாருமே சொல்கிறாங்க,
இது நாங்களா பிளான் பண்ணது இல்லடி, பிராங்க் இல்லடி, உன்னை நம்ப வச்சு எங்களுக்கு என்னடி ஆக போகுது, இங்கே பாரு இப்போ கூட மயக்கம் போட்டு தான் கிடக்குறா, அந்த பொண்ணு வந்து மயக்கம் போட்டு தான் கிடக்குறாங்களாம் இன்னுமே. ஆனால் இவங்களுக்கு நம்பிக்கை இல்லை. இவங்க ஏதோ ஒரு பிளான் பண்ணி நம்மளை இதை நம்ப வைக்கிறதுக்காக கழுத்தை பிடிச்சி நெரிச்சு ரத்தம் வர வச்சிட்டாங்க. வீட்லேயும் ஆல்ரெடி மைண்ட் ஃபக் பண்ணிட்டாங்க. இப்போ நான் போய் இதை பிரின்சிபல் கிட்ட சொல்லியே தீருவேன்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. பிரின்சிபல் கிட்ட கம்ப்ளைண்ட்டும் பண்ணிடுறாங்க. அன்னைக்கு நாள் முழுக்க அவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் அவங்களுக்கும் சரியான சண்டை, யாரு கூடயும் பேசலை, அவங்களுமே இவங்க கூட பேசலை, சொல்ல சொல்ல நம்பாமல் இப்படி பண்ணிட்டான்னு. ஆனால் அந்த பேய் பிடிச்ச பொண்ணு துர்கா இருக்காங்க இல்லையா, அவங்க மட்டும் இவங்களை பார்த்து ஒரு மாதிரி முறைச்சிக்கிட்டே இருந்திருக்கிறாங்க. அவங்க நார்மலாக அப்படி பார்க்கவே மாட்டாங்களாம். பட் இவங்களை மட்டும் ஏன் அப்படி முறைச்சி பார்க்கணும்? அதுவும் இவங்க கவனிக்கும் போது மட்டும்தான் முறைச்சி பார்ப்பாங்களாம். மற்றவங்களாம் பார்க்கும்போது அவங்க நார்மலாக தான் பிஹேவ் பண்ணுவாங்களாம். ஏதோ ஒன்று தப்பாக இருக்குது. இவ தான் என்னை நாடகம் ஆடி தான் இதெல்லாம் பண்ணிகிட்டு இருக்கான்னு சொல்லி அந்த மைண்ட் செட்லேயே அன்னைக்கு காலேஜ் முடிஞ்சதுக்கப்புறமா வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வரும்போது இங்கனக்குள்ளே அவங்களுக்கு காயமானதை பார்த்துட்டு அவங்க அம்மா, அவங்களோட மாமாவும் வீட்டுக்கு வந்துடுறாரு. அவங்களோட அத்தை 3 பேருமே ஆல்ரெடி ஏதோ ஒரு விஷயத்தை பற்றி சீரியஸாக பேசிகிட்டு இருக்கிறாங்க. என்ன விஷயங்கிறது நமக்கே தெரியும், இவங்களுக்கே தெரியும், ஸ்னேகாக்கே. அவங்க மாமாவுக்கு நடந்த அமானுஷத்தை பற்றி தான் பேசிகிட்டு இருக்கிறாங்க. அப்படி இருக்கும் பட்சத்தில் என்னமாச்சு, உனக்கு என்னாச்சுன்னு சொல்லிட்டு கழுத்தை தொட்டு பார்த்து கேட்கும்போது இந்த மாதிரி நடந்ததெல்லாம் சொல்கிறாங்க. அது ஒன்றும் இல்லை, நான் பேய் இல்லைன்னு சொல்லிட்டு சொல்லுவேன், என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் பேய் இருக்குன்னு சொல்லுவாளுங்க, என்னை ப்ராங்க் பண்ணுறதுக்காக ஒருத்திக்கு பேய் பிடிச்ச மாதிரி ஆக்டிவிட்டிலாம் பண்ணி என்னை கழுத்தை பரண்டி வச்சிட்டா அப்படிங்கிற மாதிரி சொல்ல, இப்போது ஸ்னேகாவோட அம்மா ஒரு மாதிரி பதறி அடிச்சுட்டு கேட்குறாங்க, என்ன சொன்னா, அவள் என்ன சொன்னா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. அவளுக்கு வேறு வேலை இல்லைம்மா, நீ பேசாமல் விடு, நீ அவளுக்கு சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்கிற, அவள் பொய் சொல்கிறாங்கிற, ப்ராங்க் பண்ணுறாங்கிற, நீ மறுபடியும் அதையே கேட்டுக்கிட்டு இருக்கிற, அவள் என்னம்மா சொன்னா அதை சொல்லுமா, அதெல்லாம் சொல்ல முடியாது போன்னு சொல்லிட்டு போகும்போது அவங்கள கையை பிடிச்சி இழுத்து சொல்லிட்டு போடி அப்படின்னு சொல்லி அழுத்துறாங்க. இப்போது இவங்க அம்மா இந்த மாதிரி பிஹேவ் பண்ணதே கிடையாது. ஆல்ரெடி காலையில் தான் திட்டு வாங்கிட்டு போயிருக்கிறாங்க. ஏதோ ஒரு விஷயத்தில் தப்பாக நம்ம பேசிட்டோம்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. இப்போது இவங்க இவ்வளோ அரட்டுறதை பார்த்துட்டு நடந்தது எல்லாத்தையும் சொல்கிறாங்க. அம்மா இந்த மாதிரி நடந்துச்சு, நான் பாட்டுக்கு உட்காந்துருந்தேன், பக்கத்தில் இருந்தவ கிறுக்கிக்கிட்டே இருந்தா, என்னன்னு சொல்லிட்டு பார்த்தா திடீர்னு எங்கள் ஃப்ரெண்ட்ஸை கூப்பிடும்போது கழுத்தை பிடிச்சிட்டா, உன்னை விட மாட்டேன், உன்னை கொன்றுவேன், உன்னோட சாவு என்னோட கையில் தான் அப்படிங்கிற மாதிரி சொன்னாமான்னையும் அவங்கள தரன்னு இழுத்துட்டு போய் தாயம்மா ஃபோட்டோவுக்கு முன்னாடி நிப்பாட்டி அவங்கள கும்பிட்டுட்டு இவங்க கையால் அவங்களுக்கு மாலையெல்லாம் போட்டுட்டு இவங்கள உட்கார வச்சு ஏதோ பூஜைலாம் பண்ண ஆரம்பிச்சிருக்கிறாங்க அவங்க மாமாவும் அம்மாவும். இவங்களுக்கு ஒன்றுமே புரியலை. என்னம்மா பண்ணிகிட்டு இருக்கீங்க, மாமாவுக்கு தானம்மா ஏதோ அமானுஷமாக இருக்குன்னாரு, அவரை பாருங்க, என்னைய ஏன் பார்க்குறீங்கன்னு சொல்லி கேட்கும்போது நார்மலாக அவங்க ஏதோ மந்திரங்கள்லாம் சொல்கிறாங்க. பூஜை பண்ணிவிட்டு நேராக இவங்களை கூட்டு போயிட்டு அந்த விளக்கு அணைஞ்சிருக்குது. அதை கவனிக்கலை. ஸ்னேகா வீட்டுக்குள்ளே வரும்போது ஏதோ ஒரு ஞாபகத்தில் வந்திருக்கிறாங்க. அந்த விளக்கு அணைஞ்சிருக்குது. இப்போ இவங்க கையால் அந்த விளக்கை ஏற்ற வச்சுட்டு அதை மூடி வச்சுட்டு சாமி கும்பிட்டுட்டு வீட்டுக்குள்ளே வந்து சோஃபாவில் உட்காடுறாங்க எல்லாருமே. ஸ்னேகா கேட்குறாங்க, அம்மா என்னதாம்மா நடக்குது, என்னைய சுற்றி எல்லாருமே ஒரு மாதிரி அப்நார்மலாக பிஹேவ் பண்ணுறீங்க, என்னதான் நடக்குதுங்க, என் ஃப்ரெண்டும் ஒரு மாதிரி பண்ணுறா, நீ என்னடானா ஒரு மாதிரி பண்ணுற, மாமா என்னடானா ஏதோ கதை சொல்லிட்டு இருக்கிறாரு, அத்தையும் அதுக்கு பயந்துட்டு இருக்கிறாங்க, நீ என்னடானா அமாவாசைக்கு இந்த மாதிரி ஒரு மாதிரி பேரஞ்ச மாதிரி இருக்கிற, என்னதான் நடக்குது நம்மளை சுற்றி, எதனா ஒன்றா சொல்லி தொலைங்களேன் என்கிட்ட சொல்கிறனால உங்களுக்கு என்னன்னு சொல்லி கேட்கும்போது, இதெல்லாம் உனக்கு தெரிய வேண்டிய விஷயம் கிடையாது, இது நம்ம குடும்பத்தோட ரகசியம், நீ உன்னோட வேலையை மட்டும் பாருன்னு சொல்லிட்டு அவங்க ரூமுக்கு போக சொல்லிட்டாங்களாங்க. இன்னுமே ஸ்னேகாவோட மைண்டில் என்ன ஓடுதுன்னா, மூட நம்பிக்கையில் ஊர்நவியலை வச்சுக்கிட்டு நம்மளால் என்னடா இது, அவங்க அப்பாவுக்கு வந்து வீடியோ கால் பண்ணி பேசுவாங்களாம். அப்படி அவங்க அப்பாவுக்கு வீடியோ கால் பண்ணி பேசும்போது இங்கே நடக்கிற அந்த கொடுமைகள் எல்லாம் சொல்கிறாங்க. அவர் எதுவுமே கேட்கல. அப்படியாம்மா, சரிம்மான் இருக்கிறார். என்னம்மா சொல்கிற, இப்படிலாம் பண்ணிகிட்டு இருக்கிறாங்களா, அவங்கள நான் என்னன்னு கேட்குறேன் இரு அப்படின்னு சொல்லி கேட்கணும்ல. ஆனால் அவங்க கேட்கவே இல்லை. அவங்க அத்தை பையன், அவங்க மாமா இருக்கார் இல்லையா பாண்டி செல்வம், அவரோட பையனை தான் ஸ்னேகாவுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்கு பேசிகிட்டு இருக்கிறாங்க. 2 பேர் லவ் பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க. அப்படி இருக்கும் பட்சத்தில் அவர்கிட்டையும் அவங்க ஷேர் பண்ணுறாங்க. எனக்கும் இப்படிலாம் டவுட்டு வரும் ஸ்னேகா, பட் கேட்டால் அவங்க ஷேர் பண்ணிக்க மாட்டாங்க, ஏதோ அவங்களோட பழக்க வழக்கங்கள், அவங்க வாழ்ந்த விதம் அந்த மாதிரி, நம்ம அதெல்லாம் கேட்டுக்க கூடாது, நானே அதெல்லாம் கேட்டுக்க மாட்டேன், நீ கேட்டுக்காத, சில், நீ உன்னோட வேலையை மட்டும் பாரு, அவங்களோட விஷயத்தில் நீ தலையிடாத, அது மாதிரி நீ அதுக்கு கேள்வியும் கேட்டுக்காதன்னு சொல்லிட்டு அவரும் குழப்பலை, இப்படி இருந்துக்கோ, அதான் உனக்கு நல்லதுன்னு சொல்லி அட்வைஸ் பண்ணுறாரு. இந்த விஷயங்கள்லாம் நடந்து அடுத்த ஒரு 2 நாள் போகுதுங்க. ஒரு பக்கம் அந்த ப்ராஜெக்ட்டுக்கு உண்டான விஷயங்கள்லாம் பார்த்துட்டு இருக்கிறாங்க. எந்த வீடோ எந்த ஒரு கட்டடமோ எதுவுமே கிடைக்க மாட்டேங்குது ஸ்னேகாக்கு. இவங்க வீட்லையும் எந்த ஒரு அமானுஷ்யமோ எதுவுமே நடக்கலை, நார்மலாக போயிட்டு இருக்குதுங்க. ஆக்சுவலாக கதையே இப்போதாங்க ஆரம்பிக்குது. அடுத்து இவங்களோட வாழ்க்கையில் என்ன நடந்திருக்கும் கெஸ் பண்ணிங்கன்னா கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். பார்ட் 2ல் நான் உங்களை மீட் பண்ணுறேன். ஏன்னா இந்த ஸ்டோரியே ரொம்ப லென்த்தாக வந்திருக்குது.
இது இன்னுமே பெரிய ஸ்டோரிங்க. நான் என்னால் முடிஞ்ச அளவுக்கு நான் சுருக்கி சொல்லிகிட்டு இருக்கிறேன். அதனால் இதை பார்ட் 1 உங்களுக்கு நான் சப்மிட் பண்ணிடுறேன். என்னோட நரேஷன் எப்படி இருக்குது அப்படிங்கிறத கீழே கமெண்ட்டில் சொல்லிடுங்க. இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிடுங்க. அடுத்து என்ன நடந்திருக்குங்கிறத கெஸ் பண்ணிங்கன்னா கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். மிஸ்டர் பிரபாகரன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை தட்டி விட்டுருங்க. பார்ட் 2 இன்னும் ஒரு நாள் கேப் விட்டு வரும். ஏன்னா எடிட் பண்ணணும், நான் பாவம். வெயிட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் பார்ட்டில் உங்களை மீட் பண்ணுற வரைக்கும் பாய். ஸோ ஸ்னேகாவோட எப்பா சேவல் சாப்பிட்லாம், தப்பு இல்லை, அது நல்ல விஷயந்தான். சேவல் வந்து நல்லா இருக்கும், அது டேஸ்ட்டாக இருக்கும். ஏய், அதை மெதுவாக சாப்பிடு. கருக்கு முறுக்குன்னா இங்கே சத்தம் கேட்கும்பா. ஸ்னேகா எந்திரிக்கிறாங்க, அவங்களுக்கு பின்னாடி ஒரு உருவம் அங்கே சோஃபாவில் உட்காந்துருக்குன்னா கருக்கு முறுக்குன்னு அது என்ன சீவல் சாப்பிட்டுட்டா உட்காந்துருக்கு. ஐயோயோ, நீ சாப்பிடுப்பா முதல்ல. நீ அதை காலி பண்ணு, இதை காலி பண்ணாத. அமைதியாரு. அவனை வேற எந்திரிச்சிட போகிறான்ப்பா, நல்லா தூங்கிட்டு இருக்கான். இப்போ நான் தான் டைம் வேஸ்ட் பண்ணுறேன்னா இப்போ ஏன்? அப்புறமா அந்த பேய்க்கு சிக்கன் சாம்பாரை கொடுத்து அதுக்கு வாந்தி வைத்தால போய் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆயிடுச்சு. ஆளு மண்டையை பாரு. சிக்கன் சாம்பார்ன்ட்டு ஒன்று பண்ணாங்க. ஆமாம், இப்போ எதுக்கு நான் அதை இதில் பேசுகிறேன், இருந்தாலும் பேசுவேன். சிக்கன் சாம்பார்னு சொல்லிட்டு அஞ்சலி பிரபாகரனில் ஒரு வீடியோ வந்திருக்கும், தயவு செஞ்சு அதை பாருங்கள். செம்ம என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கும், என்ஜாய் பண்ணுவீங்க. ஆனால் உங்கள் வீட்டில் மட்டும் அதை செய்யாதீங்க. அப்புறம் உங்களோட பாத்ரூமில் அமானுஷ்ய சத்தங்கள் கேட்கும். ஸோ நீங்கள் அதெல்லாம் வந்து ட்ரை பண்ணாதீங்க. நான் பக்கத்தில் இருக்க கிளினிக்கில் போயிட்டு ஊசியே போட்டு வந்தோம், நானும் அஞ்சலியும். நல்ல வேளை எங்கள் பிள்ளைக்கு நாங்கள் அதை கொடுக்கலை. அன்னைக்கு தெய்வ செயலாக என்னன்னு தெரில, அவள் வாயால் எப்பாப்பா வேணாம்ப்பா, இது பார்த்தா ஒரு மாதிரி இருக்குது, நம்ம பிள்ளைக்கு கொடுக்க வேணாம், நம்ம ரெண்டே சாப்பிட்டுப்போம். ஆனால் எங்களுக்கு என்னென்னா சிக்கன் சாம்பார்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்கிறாங்க, சரி நல்லாயிருக்கும், அதுவும் ஏதோ பெரிய செஃப்லாம் சொன்னார்னு சொன்னாங்க. அது யாருன்னு சத்தியமாக போகிறீங்க எனக்கு தெரியாது, அவளுக்கு தான் தெரியும். அப்படியா? ஐயோ எப்பா, அதை ஏன்பா இதில் சொல்கிறேன். ஸோ அந்த மாதிரியான சிக்கன் சாம்பார் அவங்க பண்ணால் நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். செஃப்புங்கெல்லாம் செஃப்புன்னு சொல்லிட்டு சுற்றுவாளுங்க பாருங்கள் சிலர்லாம், அவளுக்கெல்லாம் பண்ணவே கூடாது. முக்கியமாக அந்த குக்கிங் குயின்ட்டு பேர் வச்சுட்டுலாம் சுற்றுவாளுங்க. அந்த மாதிரி ஆட்கள்லாம் பண்ணவே கூடாது. நான் இவ்வளோ தான் சொல்கிறேன், சிரிச்சிக்கிட்டு இருக்கா. சரி ஓகே, நல்ல மூடில் இருக்கிறா போல். எப்பா போதும்பா, எங்கேயோ ஆரம்பிச்சு எங்கேயோ போயிட்டோம் பார்த்தியா. ஸ்னேகாக்கு அப்புறம் என்ன ஆச்சு? இரு நான் ஒரு நிமிஷம். ஐயோ இல்லை, கெட்ட சகுன் இந்த மாதிரி தான். ஸ்னேகாவோட மாமா அந்த ரோட்டில் ஏன் பெட்ஷீட் எடுத்துகிட்டு வர வேண்டியதானப்பா? தலாணி போதுமா? ஆல்ரெடி ஒருத்தன் தூங்கிட்டான், இப்போ நீ தூங்க போகிற அடுத்து. அப்போ எல்லாரும் தூங்குறீங்க, நான் மட்டும் தனியாக உட்காந்து கதை இதுக்கு நான் மட்டும் தனியாக உட்காந்து எடுத்துருப்பேனே. ஆர்வமாக உட்கார்றதுக்கு தலகாணி எதுக்குப்பா? ஆர்வமாக உட்கார்றதுக்கு தலாணி எதுக்கு? இங்கே என்ன பார்க்கா, பீச்சா, இல்லை தேட்டரா? பாப்கார்ன் எடுத்துகிட்டு வரா, நான் அது என்னது ஏதோ சீவல் ஒன்று எடுத்துகிட்டு வரா, அப்புறம் தலகாணி எடுத்துகிட்டு வரா, சாக்லேட் எடுத்துகிட்டு வரா. ஆக மொத்தம் எனக்கு கதையில் ஒரு இது ஆர்வத்தை எடுத்துகிட்டு வர மாட்டேன். இந்த ஒன்று தான் நான் இன்னும் பண்ணாமல் இருந்தேன், அதையும் பண்ணணுமாப்பா உனக்கு? ஐயோ கடவுளே. ஆனால் இந்த மாதிரி இருக்கிறதும் ஒரு வகையில் நல்லது தான். ஏன்னா நான் ரொம்ப உள்ளே போயிட்டேன்னா ஒரு மாதிரி எனக்கே கை கால்லாம் ஷிவரிங் ஆக ஆரம்பிச்சிருது. அந்த மாதிரிலாம் ஆயிடுதா அப்பப்போ. இந்த மாதிரி ஃபன் எலமெண்ட்ஸ் வந்து இது உங்களுக்கு மட்டும் இல்லைங்க. என்ன ஆமாம், இது பின்ன என்ன இது என்ன எலமெண்ட்ஸ் இதெல்லாம்? இந்த மாதிரி ஃபன் எலமெண்ட்ஸ் உங்களுக்கு மட்டும் ப்ளூப்பர்ஸில் இது இல்லை, எனக்குமே கொஞ்சம் மனசுக்கு ஆறுதலாக கொஞ்சம் நான் வெளியே வர்றதுக்கு இதாக இருக்கும். ஒருத்தர் சூப்பராக ஒரு கமெண்ட் போட்டிருந்தார், குல்ஃபி ஐஸ் வித்துட்டு இருந்தார். இல்லைப்பா, அவங்க ஒருத்தர் கமெண்ட்டில் போட்டிருந்தார்ல, அண்ணே டெய்லி இதே மாதிரி ரெகுலர் வீடியோ போடுங்க, அதுவும் 1 hour போடுங்க அப்படின்னு போட்டிருந்தாப்புல ஒரு வீடியோவில். நானே என் மனசுக்குள்ளே என்ன நினச்சேனோ அதை ஒருத்தர் திரும்ப கமெண்ட்டில் சொல்லியிருந்தார். நான் ரிப்ளை பண்ணியிருந்தேன், ஏப்பா அவர் பாவம், முதல்ல ஒரு ஃப்ளோவில் அவர் அவ்வளோ தூரம் அவங்க சொல்கிறத ஒழுங்காகவும் சொல்ல மாட்டாங்க, கதை சொல்கிறவங்க. ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு அவர் சொன்னது, கதை சொல்கிறவங்க ஒழுங்காகவும் சொல்ல மாட்டாங்க, அதே நேரத்தில் ஒரு ஃப்ளோவாகவும் இருக்காது. இவர் வந்து அதை படித்து முடிச்சுட்டு அரேஞ்ச் பண்ணி அதை வந்து நமக்கு கொடுக்குறாரு, அவருக்கு டயர்ட் ஆகும், அவர் வந்து அவரே தான் எடிட் பண்ணுறாரு, அவ்வளோ வேலைகளுக்கு மத்தியில் அவர் அஞ்சலி பிரபாகரன் ஒரு யூடியூப் சேனல் வச்சுருக்கிறாரு.
கிரைம் பார்ட்னரை வேறு ஆக்டிவ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு சும்மா டிமி கொடுத்துட்டு அலையிறாரு. அதெல்லாம் அவர் சொல்லல, நான் சொல்கிறேன். அப்படி இருக்கும் பட்சத்தில் அவரை வந்து ஏன் டிஸ்டர்ப் பண்ணுறீங்க? அவர் ஒரு நாளைக்கு ஒரு தடவை விட்டோ இல்லை 2 நாளுக்கு ஒரு தடவை கேப் விட்டு போட்டால் கூட தரமாக கொடுக்குறாருல ஸ்டோரியை, அது போதும் எங்களுக்குங்கிற மாதிரி சொன்னார்ப்பா. என் மனசு குளிர்ந்துருச்சு. அவருக்கு வந்து என்னோட மனமார்ந்த நன்றிகள். ஆமாம், ஏன்னா புரிஞ்சுக்கிறாரு அவர். நமக்கு கொஞ்சம் டைம் கொடுத்து தாங்க வரும். அப்படின்னா தான் அந்த ஃப்ளோ, நீங்கள் எதிர்பார்க்குற அந்த வெறித்தனமான ஸ்டோரிஸ்லாம் வந்து என்னால் என்னோட நரேஷனில் சொல்ல முடியும். அதனால் இது அவங்களுக்கு மட்டும் இல்லை, உனக்கும் தான் சொல்கிறேன். கொஞ்சம் என்னை வந்து விடுங்க. நான் வந்து உள்ளே போயிட்டு இருக்கும்போது சீரியஸாக போயிட்டுருப்பேன். அந்த ரோட்டில் உங்கள் மாமா தனியாக நடந்து போயிட்டு இருக்கும்போது பின்னாடி முன்னாடி சைடில் எல்லாமே ஒரு மாதிரி மயான அமைதியாக இருக்குது. ஸ்ட்ரீட் டாக் ஒன்று கூட அங்கே இல்லை. அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்கும்போது கடுக்கு முறுக்குன்னு சாப்பிட்டுக்கிட்டு சம்மந்தமே இல்லாமல் அங்கிட்டு பார்த்துட்டு இருப்பா. திடீர்னு நமக்கு ஒரு மாதிரி அள்ளு விடும். நான் சொல்லிட்டு இருப்பேன், பின்னாடி ஒரு கருப்பு உருவம் நின்றுட்டு இருக்குன்னா இவல்ல இப்படியே பார்த்துட்டு இருந்தா எப்படிங்க இருக்கும்? ஏன் அப்படி பார்க்குற? தூக்கம் வருது, அதை கண்ட்ரோல் பண்ணுற. எங்கே தூங்குனா எதனா பச்சை பச்சையாக கேட்டுருவான்ட்டு தூக்கம் வரதை சமாளிக்கிறதுக்கு இப்படியே வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க கண்ணை. அதுவே ஒரு மாதிரி பயமாக இருக்குது. இவ்வளோ விஷயங்களை தாண்டி உங்களுக்கு ஒரு படைப்பை கொடுக்குறோம், சரியா? பார்த்து செஞ்சு விடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப் செஞ்சு விடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை தட்டி விட்டுருங்க. மெம்பர்ஷிப் பண்ணுங்கள். மெம்பர்ஷிப்பில் போய் பார்த்தீங்கன்னா இதுக்கு மேலே ரொம்ப பயங்கரமான கதைகள்லாம் சொல்லியிருப்பேன். 159 ரூபா தான். கொடுத்து என்ஜாய் பண்ணுங்கள். பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள்.